ஓம் சாந்தி. பிரம்மகுமாரிகள் மூலமாக பரமபிதா அல்லாஹ் சிவன் அப்படின்ற 3 பேரை கொண்ட அந்த ஒரே பரமாத்மா நடத்துகிற இந்த ராஜயோகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் 7 நாள் அறிமுக வகுப்புன்னு இருக்கும். அதை சுருக்கமாக போடணும் அப்படின்ட்டு 1.5 மணி நேர வீடியோவாக உலகத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற வீடியோ போட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த வீடியோ இதை நாங்கள் கோயிலெல்லாம் போய் கோர்ஸாக கொடுக்கும்போது பார்த்தா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே சொல்ல முடியுது அப்படின்னும்போது தோணிச்சு, சரி இதையும் நம்ம வீடியோ போடலாம். ஏன்னா அப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் இப்போ இருக்கும்போது இறைவன் டச் பண்ணி அதை சுருக்கமாகவும் வருது, அதில் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதை போடலாம் அப்படின்ற ஐடியாவில் போடுறோம். அதுவும் இல்லாமல் 1.5 மணி நேரம் கேட்கறதுக்கு பொறுமை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால் சரி, இப்போ அந்த இறைவன் என்ன அந்த அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த இந்து தெய்வங்கள் கையிலெல்லாம் ஒரு சக்கரம் சுத்தம், முக்கியமாக மகாவிஷ்ணு கையில். அதை பற்றிய ரகசியத்தை தான் சொல்கிறார். என்ன, அதாவது இந்து தெய்வங்கள் கையில் உள்ள சக்கரத்துடைய ரகசியத்தை எப்படி அல்லாஹ் சொல்வார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மதத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கும். அந்த உண்மை ஒரு மெயின் உண்மையிலிருந்து பிரிஞ்சு போனது. அந்த மெயின் உண்மையை தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாஹ் பரமபிதா சிவன் அப்படின்னு 3 பேரை கொண்ட அந்த ஒரே இறைவன் சொல்கிறாரு. அந்த சக்கரம் என்ன அப்படின்னா, இந்து தெய்வங்கள் கையில் இருக்கிற அந்த சக்கரம் ஸ்வதர்ஷன சக்கரம்னு விஷ்ணு மாரியம்மன் கையிலெல்லாம் இருக்கும். அந்த ஸ்வதர்ஷன சக்கரத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவங்களுடைய அந்த தேவதைகளுடைய அந்த தெய்வங்களுடைய 5000 வருட ஜென்ம ரகசியத்தை பற்றிய சுய தரிசன சக்கரம். அதை நமக்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய 5000 வருட ஜென்ம ரகசியமும் அதில் அடங்கி இருக்குது. எப்படி 24 மணி நேர காலச்சக்கரத்தில் பாதி இரவாகவும் பாதி பகலாகவும் சரி பாதி இருக்குதோ, அதே மாதிரி இந்த 5000 வருட காலச்சக்கரம், இது 24 மணி நேர சக்கரன்றது எல்லைக்குட்பட்டது. இந்த 5000 வருட காலச்சக்கரன்றது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பிறவியின் வாழ்நாளில் பார்க்க முடியாதது. அதை இறைவன் தான் சொல்ல முடியும். அதை சொல்கிறதுக்காக தான் இறைவன் வர்றார். அப்போ அந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி தான் இருக்குது. சொர்க்கம் மேலேயும் கிடையாது, நரகம் கீழேயும் கிடையாது. இது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா மனிதர்கள் எழுதின வேத புஸ்தகங்கள்லாம் அது எங்கேயோ மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் சொர்க்கம் எங்கேயோ மேலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இதே இடத்துல இருக்குதுன்னு இருக்கும். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா எழுதுனது மனிதர்கள்னால இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். இங்கே சொல்கிறது இறைவன்றதுனால அந்த முரண்பாட்டுக்கே வேலை இருக்காது. சரி, அந்த முதல் பாதி சொர்க்கமாக இதே பூமி இருக்கும்போது அங்கே உயிரோடு வாழ்ந்தவர்கள் யாருன்னா தேவதைகள். அதாவது இந்து தெய்வங்களில் சரீரம் உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சிவனை தவிர அத்தனை இந்து தெய்வங்களுக்கும் சரீரம் உண்டு. அதாவது மனித சரீரம். அந்த அத்தனை பேரும் பூமியில் உயிரோட முதல் 2500 வருடம் நடமாடிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவிலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும். ஏன்னா அது மட்டும்தான் சொர்க்கமாக இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்கு கீழே இருக்கும். சரி, அப்போ சிவனை தவிர எல்லாருக்குமே சரீரம் இருக்குதுன்னா அத்தனை தெய்வங்களும், தெய்வம்னா தெய்வீக குணமுடைய தேவதைகள் நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் தெய்வீக குணம் இருக்கும், அவங்க எது நினைச்சாலும் நடக்கும், அது மாதிரி நிறையா இருக்கும். சரி, அந்த தேவதைகள், அதாவது 33 கோடி தேவர்களின் பாட்டெல்லாம் வருது இல்லையா, அந்த 33 கோடி பேர் முதல் 2500 வருடம் இந்த பூமியில் ஜென்மம் எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்க? அவங்க வாழ்ந்ததுடைய அடையாளம், அவங்க எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க, அந்த அடையாளம் தான் இன்றைக்கி ஒவ்வொரு இந்து கோயில்களும். அந்த பூஜை டைம்லலாம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு, அதுவும் அந்த கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஏதோ ஒரு திருவிழாவுக்கு தெருவில் அது ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க, தங்கத்திலே ஜொலிச்சுட்டு. அப்படி அதாவது அவங்களோட நினைவு
சின்னத்துக்கே அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பாங்க அவங்க. அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலை. மனித பிறவி எடுத்து எடுத்து எடுத்து, அதாவது இறப்பு மரணம் அந்த சக்கரம், ஜனன மரண சக்கரத்தில் சுழண்டு 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 வந்து வந்து அடுத்த 2500 வருடத்தில், அதாவது முதல் 2500 வருடம் ஜனன மரண சக்கரத்தில் வரும்போது அவங்க தேவதைகளாகவே தான் பிறவி எடுப்பாங்க. தேவதைகள் சொர்க்கத்தில் சரீரத்தை விட்டாங்கன்னா மறுபடியும் தேவதையாக தான் பிறப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் தேவதைகள் மட்டும்தான் பிறக்க முடியும். அவங்களே நரகத்தை தொடும் பொழுது மனிதர்களாக பிறவி எடுப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே தேவதைகளா? இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அப்படின்னா தேவதைகள் கிடையாது. ஏன்னா இப்போ உலகத்தின் மக்கள் தொகை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 கோடியை தொடர்றதுக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் முதல் 2500 வருஷத்துல மொத்தமே 33 கோடி பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் சொர்க்கம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 1000 கோடி எங்கே, 9 லட்சம் எங்கே? ஸோ அவ்வளோ கம்மியாக தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இதை ஈர்த்து இதை பொறுமையாக கவனிக்கக்கூடிய சக்தி, இதனால் கவரப்படுறது எல்லாருமே தேவதைகளுக்கு மட்டும்தான் இதனால் கவரப்படுவார்கள். மற்றவர்கள் தேவதை அல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது 2 பேர் ஒரே குடும்பத்தில் பார்த்தா கூட ஒருத்தருக்கு இது பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அவங்க தம்பியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அப்படி ஏதோ ஒரு சில இடத்துல தான் குடும்பத்தோட தேவதைகளாக இருப்பாங்க. அப்போ அவங்க குடும்பத்தோடு பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுனாலே மிகப்பெரிய பாக்கியசாலின்னு அர்த்தம். ஏன்னா 33 கோடி தேவதைகள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுற தேவதைகளில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்கவே முடியும், கொஞ்ச நேரமாச்ச கூட. சரி, அப்போ தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, உருவத்தில் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரே மாதிரினா என்ன அர்த்தம்னா 2 கை 2 கால் இது மாதிரி தான் இருக்கும் மனித சரீரம். ஆனால் பயங்கர அழகாக இருப்பாங்க. ரொம்ப டீப்பாக பார்த்தால ஒரு சின்ன உதாரணம்னா அவங்க 8 அடி உயரம்லாம் இருப்பாங்களாம். ஹைட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பயங்கர அழகாக இருப்பாங்க. எந்த நோயும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. அதாவது துக்கம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் பயங்கர செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, கோயிலில் அவங்க சிலைகளுக்கே அவ்வளோ அலங்காரம்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். அதாவது அங்கே கட்டுற மாளிகையிலும் பார்த்திங்கன்னா தங்கத்திலே கட்டியிருப்பாங்க. தங்கம் இல்லாமல் இல்லை, செங்கலே தங்கத்தில் தான் இருக்கும், மண்ணிலே தங்கம் இருக்குமா, அவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பாங்க அவங்க. அது தேவதைகள். மனிதர்கள் என்ன அப்படின்னா, இன்னொன்னா தேவதைகளுக்கு வந்து வயோதிக சரீரமே வராது. 150 வருடம் வரையும் இருப்பாங்க. ஆனால் 25 வயசு பையன் பொண்ணு மாதிரியே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். எந்த நோயுமே வராது, எந்த விதமான துக்கமும் வராது. மனதாலும் சரி, உடல் நோய் அது மாதிரியும் எதுவுமே வராது. மனிதர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ மனிதர்களாக தான் இருக்கிறோம். அப்போ தேவதைகளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது, துக்கத்துக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஏன்னா இருந்தால் தானே அது அந்த மாதிரி வார்த்தையே இருக்கும். ஸோ ஆனால் மனிதர்களுக்கு உண்மையான சுகம்னா என்ன, உண்மையான சாந்தினா என்னன்னு தெரியவே தெரியாது. அப்போ எப்படி அவங்க சுகம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் அது பேர் சொர்க்கம். அதே ஆத்மா தான் இப்போ பிறவி எடுத்து இப்போ எப்படி துக்கம் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் தேவதையாக இருக்கும்போது இதே பூமி சொர்க்கமாகும், நீங்கள் மனிதனாகும்போது இதே பூமி நரகமாகவும் ஆயிடுது. அதாவது உங்களுக்கு எப்போ துக்கம் அனுபவம் ஆகுதோ அப்போ இது நரகம், அவ்வளோதான். அதாவது ஒரே உலகம் தான் புதுசாக இருக்கும் சொர்க்கம், அதுவே பழசாகும்போது நரகம் ஆயிடுது. அப்போ தேவதையாக இருந்த நீங்களே தான் இப்போ மனிதர்களாக ஆயிட்டீங்க, சொர்க்கமாக இருந்த இதே பூமி தான் நரகம் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சக்கரம். எப்படி இரவு முடிஞ்சால் பகல் வருமா, பகல் முடிஞ்சால் மறுபடியும் இரவு வருமா, அதே மாதிரி சொர்க்கம் முடிந்தால் நரகம், நரகம் முடிஞ்சால் மீண்டும் சொர்க்கம் வரும். இது ஒரு சக்கரம். ஆனால் சொர்க்கத்திலிருந்து நரகமாக மாற்றுறதுக்கு வெளியிலேருந்து யாரும் எதுவும் உங்களுக்கு போதிக்கலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே தான் இருப்போம். அதாவது புதுசு பழசாகிறதுக்கு வெளியிலேருந்து யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் பழையதை மீண்டும் புதுசாக்க, அதாவது நரகத்தை மீண்டும் சொர்க்கமாக்குறதுக்காக
அதாவது நீங்கள் இப்போ மனிதராக இருக்கிற நீங்கள் மீண்டும் தேவதை ஆகணும்னா உங்ககிட்ட இதை முதல்ல ஞாபகப்படுத்தணும், நீங்கள் தான் அந்த தேவதைகள்ன்ட்டு. அது இல்லாமல் அந்த தேவதையாக திரும்ப ஆகணும் நீங்கள் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சில ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 5000 வருட சக்கரத்தில் கடைசி 100 வருடம் மட்டும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போவார். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, இதை சொல்லணுன்றதுக்காக. அப்படி என்ன அவர் ஞானம் கொடுக்குறாரு அப்படின்னா சொன்னோம் இல்லையா, இப்போ ஏன் நாம் துக்கமாக இருக்கிறோம் அப்படின்ற ரகசியத்தை சொல்கிறாரு. குழந்தைங்களே, நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களை நீங்கள் சரீரம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சரீரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அவசியம் ஐம்புலன்கள் உங்களை அடிமையாக்கும். ஐம்புலனுக்கு அடிமையானீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு துக்கம் மட்டும்தான் வரும். ஏன் ஐம்புலன்கிறது ஒரு எலிப்பொறி மாதிரி. எலிப்பொறி எப்படி எலியை கவர்ந்தெடுத்து துக்கம் கொடுக்குதோ, அங்கே உள்ளே இருக்கிற தேங்காவோ கருவாடோ எலியோ அந்த அளவுக்கு பிடிச்சி இருக்கிறது எதுக்கு? துக்கம் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த 2500 வருடத்தில், அதாவது இந்த 5000 வருட சக்கரத்தில் அது ஒரு கல்பம்னா அந்த கல்பத்துடைய இறுதி அறையில், அதாவது இறுதி பாதையில் சரீர உணர்வினால் நாம் ஐம்புலன் வசப்பட்டு அடிக்கடி மாட்டிக்கிட்டு துக்கத்தை அனுபவிப்போம். இந்த துக்கத்தை கொடுக்கறது யாருன்னா மாயா. அப்போ மாயான்னு ஒருத்தர் கிடையாது. சாத்தான் பைபிள் குரானில் சொல்கிறதும் இதையே தான். அப்படி ஒரு மனிதரெல்லாம் கிடையாது. மாயா அப்படின்னு ஒரு பொருளும் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா சூட்சுமமான சக்திகள், அதாவது இந்த சரீர உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள், சரீர உணர்வை தூண்டிவிட்டு சில கெட்ட குணங்களை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அந்த சூட்சமான விஷயத்துக்கு பேர் தான் மாயான்னு சொல்கிறது. அது எதை சொல்லுவாங்கன்னா காமம். முக்கியமான 5 என்னன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5ம் ரொம்ப முக்கியமான விகாரங்கள். இந்த 5 விகாரங்கள் தான் மாயான்றது. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் அதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் சமமாக இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் இணைந்த ரூபமாக ராவணன்னு 10 தலையை காட்டுறாங்க. அதாவது 5 தலை ஆணுக்கும் 5 தலை பெண்ணுக்கும் அப்படின்றது. மற்றபடி மாயான்னு தனியாக ஒரு மனிதன் கிடையாது. ராவணன் ஒரு தனி மனிதன். யாரும் 10 தலையை தூக்கிட்டு இந்த 5000 வருடத்தில் எப்பயுமே பூமியில் ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. அப்போ இந்த ராவணன்றது சூட்சுமமாக இந்த மாயாவை சொல்கிறதுக்காக தான். இதே தான் 5 தலை நாகமாக இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலே இருக்குது. அது என்ன ரகசியம்னு பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்படி சரீர உணர்வு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு துக்கம் வருது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்போ குழந்தைங்கள 2500 வருடம் மாயா உங்களுக்கு சரீர உணர்வை கொடுத்து கொடுத்து துக்கத்தை கொடுத்ததும் நீங்கள் அதனால் துடித்ததும் போதும். இனிமேல்ட்டு நீங்கள் அப்படி துடிக்க வேண்டாம். ஏன்னா சொர்க்கம் கிட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு நீங்கள் தகுதியாக்கணும். ஆனால் அப்படி நீங்கள் தகுதி ஆகணும் அப்படின்னா முதல்ல அதாவது பாவம் செய்கிறத நிறுத்தணும். நீங்கள் சரீர உணர்வில் பார்த்தாலோ சிந்திச்சாலோ பேசினாலோ கண்டிப்பாக பாவம் தான்றார். அப்போ சரீர உணர்வை விட்டு வேற ஒரு உணர்வுக்கு வரணும். அது என்ன உணர்வு அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, இந்த தேவதைகள் தங்களை சரீரம்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க சுகமாக இருக்கிறது. அப்போ என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆனால் இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர் அப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. அது இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி, அதாவது உள்ள நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது. அதாவது இங்கே ஒரு குச்சி விட்டு இங்கே ஒரு குச்சி விட்டால் ரெண்டும் சந்திக்கும் இல்லையா, அந்த இடத்துல, அதாவது மூளைக்கு பக்கத்தில், பிரெயினுக்கு பக்கத்தில் அது ஒரு நுட்பமான ஒளி மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது. ஒரு நட்சத்திரம் எப்படி ஒரு சின்ன புள்ளியாக இருக்குது அந்த மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது. அப்படிங்கிற அடையாளமாக தான் இந்தியாவில் மட்டும் பொட்டு, விபூதி, குங்குமம், நாமம் எது வச்சாலும் புருவ மத்தியில் வைக்கிறோம். உலகத்தில் யார் அந்த மாதிரி சிம்பிள் புருவ மத்தியில் வச்சாலும் நீங்கள் கண்ணமிட்டு சொல்லலாம் அவங்க இந்தியான்னு. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொரு 5000 வருட இறுதியிலும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் இந்தியர்கள் மட்டும்தான் வேதங்கள்லாம் படிக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. பட் அதோடைய, ஏன்னா இது இங்கே ஆக்சுவலாக ஆத்மா இருக்கிறனால தான் வைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க தப்பாக என்னென்னமோ நினச்சிட்டு வைக்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மையான ரகசியம். சரி, அந்த ஆத்மாதான் அவங்க விலகி இருப்பாங்க.
அப்படி விலகி இருந்தால் எந்த விதமான துக்கமும் உங்களை நெருங்கவே முடியாதுன்னு இறைவன் சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களை சரீரம் நினச்சிட்டிங்கனாலே எந்த பயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சாலும் மரண பயத்துலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா எங்கள் சரீரத்தை விட்டுருமோன்ற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஆத்மா நினச்சிங்கன்னா, நான் ஆத்மா, நான் அதாவது ஒரு உயிர் போய் செத்துட்டாங்க அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னுவாங்க, உயிர் செத்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவை அழிவற்றது, அது எப்பயுமே இருக்கும். கீதையில் முக்கியமான ஞானமே இதுதான் இல்லையா? அர்ஜுனன் நடுங்கும்போது நீ ஏன் பயப்படுற, நீ அழிவற்ற ஆத்மான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஆக்சுவலாக அது ஒரு கதையாக காட்டிட்டாங்க. அது இப்போ கொடுக்குற ஞானம் தான் அதில் கதையாக காட்டிட்டாங்க. அது ஆத்மாவுக்கு இறைவன் பரமாத்மா கொடுக்குற ஞானம். அது இவ்வளோ நாள் பயந்துட்டே இருந்தீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்னு விலகி இருந்தீங்கன்னா துக்கம் தாக்காது. அது எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னா, கார் ஓட்டும்போது டிரைவருக்கு ஒரு வினாடி விடாமல் இயற்கையாகவே ஒன்று ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பாக காரு கிடையாது, காரை இயக்கிறவன் தான் நான் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் தான் கார் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சரீரம் நான் கிடையாது, சரீரத்தை இயக்கக்கூடிய டிரைவராகிய ஆத்மாதான் நான் அப்படின்னு விலகி இருந்தால்தான் ஐம்புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஐம்புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மாயா உங்ககிட்ட நெருங்கவே முடியாது, துக்கம் உங்களை தொடவே முடியாது. அந்த ரகசியத்தை தான் கொடுக்கிறார். அந்த ஆத்மாவே இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சதா ஞாபகப்படுத்தணும். அந்த ஆத்மா தான் நான் உடம்பு கிடையாது, கண்ணு வழியாக பார்க்குறேன், ஆனால் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா உள்ளே இருக்கிற அந்த ஒளிப்புள்ளி தான். இது எப்படின்னா, டிரைவர் கூட தான் கண்ணாடி வழியாக பார்க்குறாரு, அவர் கண்ணாடி கிடையாது இல்லையா? அது மாதிரி நாமளும் கண் வழியாக பார்க்குறோம், காது வழியாக கேட்குறோம், ஆனால் உள்ள ஆத்மா நான் கட்டளை இடுறேன் கண்ணுக்கு, நான் சொல்கிறத கண்ணு பார்க்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் கண்ணு பார்க்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் காது கேட்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் புத்தி செய்யணும், நான் சொல்கிறத மட்டும்தான் மனசு சிந்திக்கணும், இப்படி கட்டளை இடுறது. அப்போ ஆத்மாவை எஜமானனாக்கி ஐம்புலன்களை அடிமையாக்கிட்டீங்க அப்படின்னாலே துக்கம் இருக்காது. ஐம்புலன்கள் அது இஷ்டத்துக்கு போனாதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். அதை இப்போ ஏன்னா ஆத்மா நானுன்றதே மறந்துச்சு, அப்போ அது கண்ட்ரோலே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் பார்க்கும், வெளியில் நரகத்தில் குப்பை தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நியூஸ் பேப்பரை திறந்தா குப்பை, டிவியை திறந்தா குப்பை, செல்ஃபோனை திறந்தா குப்பை, எங்கே பார்த்தாலும் குப்பை. கண்ணை திறந்தாலே குப்பை தான், காதை திறந்தாலே குப்பை தான், அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஆத்மாவாகி நான் சொல்கிறதான் பார்க்கணும். சரி, ஆத்மாவுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? ஆத்மாவுக்கு எது ரைட்டு எது தப்புன்றதே மறந்துடுச்சு. சரீர உணர்வில் தான் ஆத்மானே மறந்துடுச்சு. அதுக்கு தான் இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக தினம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் 7 to 8 பெரும்பாலும் இந்த டைமில் தான் எல்லா இடத்துலையும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இந்த டைம் தான், மற்ற நாட்டில் எப்படின்னு தெரியாது. காலையிலும் அதே டைம் தான் 7 to 8. அதில் உங்களுக்கு எந்த டைம் வசதியாக இருக்குதோ அந்த டைம் நீங்கள் போய் கேட்க இறைவன் சொல்லுவார். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சரின்னு நினச்ச நிறைய விஷயங்கள் தப்புன்னு இறைவன் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு துக்கம் வருது அப்படின்ட்டு. அப்போ அப்படி இறைவன் பரமாத்மா என்ன சொல்கிறாரோ அதை தான் ஆத்மா கேட்கணும், ஆத்மா என்ன சொல்லுதோ அதை தான் ஐம்புலன்கள் கேட்கணும். ஐம்புலன்கள் ஆத்மா சொல்கிறத, அதாவது பரமாத்மா சொல்கிறத கேட்க ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் மட்டும்தான் இருக்கும், துக்கம் நெருங்காது. இப்படி தான் அந்த ஆத்ம உணர்வில் நீங்கள் துக்கத்துலேருந்து தப்பிக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆத்மா ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்குது. அந்த புள்ளியிலேயே 3 அற்புத சக்தி இருக்குது, மனசு, புத்தி, சமஸ்காரம் அப்படின்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமானது சமஸ்காரம். என்னென்னா, இந்த சமஸ்காரத்தில் எப்படி சிடியில் ரெக்கார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த 5000 வருட நடிப்பும் ரெக்கார்ட் ஆகிடும். 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 மனித பிறவிகள் எடுத்திருப்பீங்க. அதிகபட்சம் நீ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க இல்லையா? ஸோ சொர்க்கத்துக்கும் ஃபஸ்ட்டே வரவங்க தான் 84 பிறவி, கொஞ்சம் லேட்டாக வரவங்களுக்குலாம் பிறவி கம்மியாகும். ஸோ அந்த 84 பிறவியில் ஒரு வினாடி விடாமல் நீங்கள் பார்த்தது கேட்டது எல்லாமே உங்கள் ஆத்மாவில் பதிவாயிடும். அதோடைய பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதாவது நல்ல பதிவுகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோடைய பலன் நன்மை. எத்தனை ஜென்மமானாலும் நீங்கள் யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு அந்த நன்மை திரும்ப கிடச்சிடும் இந்த 5000 சக்கரம் முடிகிறதுக்குள்ளே. அதுதான் அந்த சக்கரத்துக்குள்ளே, அது பாட்டுக்கு எப்பயோ கிடைக்கும் அப்படி கிடையாது, இந்த 5000 வருடத்தில் முடியும். அதனால் அதேமாதிரி நிறைய பாவம் பண்ணால் அதோடைய தண்டனையும் இந்த 5000 வருடத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைச்சி தீரும். இப்போ நிறைய பாவமும் பண்ணியிருப்போம், புண்ணியமும் பண்ணியிருப்போம். இந்த
அதுலேயும் வந்து முதல் 2500 வருடம் எந்த பாவமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. உடம்பே நான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த சுயநலமும் இருக்காது, அதனால் எந்த பாவமும் பண்ண மாட்டீங்க. ஆனால் அடுத்த 2500 வருடம் உங்களை நீங்கள் சரீரம்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ஐம்புலன் வசப்பட்டு மாயா உங்களை நிறைய பாவம் செய்ய வச்சிட்டான். அந்த பாவத்தோடைய தண்டனையை நாம் அனுபவிக்கணும். ஆனால் அதோடைய பலனாக தான் இப்போ நிறைய துக்கம் நமக்கு வருது. ஆனால் இப்போ அனுபவிக்கிறதும் போதாமல் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது பாவங்களின் மலையே உங்கள் ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருக்குதுன்றார். அப்போ அதுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வர்றது ஒரு வழி. அதுக்கு ஞானம் கேட்க தேவையே இல்லை இல்லையா? அவங்க எல்லாம் அந்த பைபிள் குரானெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ன்றாங்களே, அவங்களும் அது நடக்கும், கடைசியில் நடக்கும். ஏன்னா கர்ம கணக்கு முடிக்கணுமே. அது ஏன் அப்படின்னா முடிச்சுட்டு மறுபடியும் அது வருது அப்படின்னா இப்போ நல்லது பண்ணவங்களுக்கும் கெட்டதே பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? கெட்டது பண்ணவங்களும் நாளைக்கு கேட்பாங்க, நல்லது பண்ணவங்க நான் நல்லது பண்ணேன் அவனை மட்டும் ஏன் விட்டேன்னு. அப்போ அந்த தண்டனை அதனால் சமமாக. அதனால தான் அந்த டைமில் கடவுள் தர்மராஜன் ஆயிடுறார். அதாவது பாவம் பண்ணால் கண்டிப்பாக தண்டனை யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும். ஆனாலும் இந்த கடைசி 100 வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். தேவதையாக மாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது, இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும். ஏன்னா அந்த கர்ம கணக்கு யாராக இருந்தாலும் மாட்டி தான் ஆகணும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இறைவன் சொல்கிறாரு இந்த ஆத்மாவில் பதிவாக இருக்குது, அதுக்கு பேர் தான் சமஸ்காரம். அது எப்படின்னா ஈர்க்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜென்மத்தில் யாருக்கோ ரொம்ப நன்மை பண்ணிட்டீங்க, சும்மா கொஞ்ச நேரம் தான் பண்ணீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒரு நல்ல உதவி பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில், அந்த ஆத்மாவுக்கு பதிவாயிடும் இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பல ஜென்மம் எடுத்து இப்போ நீங்கள் கடைசி பிறவியில் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வேறு சரீரத்தில் இருப்பீங்க, அவங்க வேறு சரீரம். அது மட்டும் இல்லாமல் போன ஜென்மெல்லாம் ஞாபகம் இல்லை இல்லையா? இருந்தாலும் அந்த ஆத்மா ஈர்க்கும். நீங்கள் நன்மை செஞ்ச உங்களை பார்த்து அது ஈர்க்கும். உதாரணத்துக்கு அது எப்படி ஹெல்ப் நடக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு இருப்பீங்க, ஏதோ பஸ்ஸு பின்னாடி போவீங்க, குருன்னு ஒருத்தர் வந்து 2 வீலர்லேருந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், இந்த காலத்தில் இப்படியும் ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, லிஃப்ட் கேட்டாலே எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு போகிற இந்த கலியுகத்தில் இப்படியும் பண்ணுறாங்களே அப்படின்னு. அதுதான் அப்படி எப்பயோ பண்ணது இப்போ அப்படி நடக்கும். இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒருத்தர் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் தீங்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான தண்டனை. சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுப்பீங்க, ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு அதாவது கொஞ்சம் இடிச்சிட்டு கண்ணு தெரியாது ஒழுங்காக போக மாட்டேன் அப்படின்ட்டு லோக்கல் லாங்குவேஜில் பேசிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை ஞானம் இல்லைன்னா அவங்க கூட போய் சண்டை போடுவீங்க, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், அது அப்படியே வளர்ந்துட்டே போகும். அப்போ இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இது கர்ம கணக்கு, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பண்ணது தான் இப்போ ரிட்டர்ன் ஆகுது, அப்பாடா கர்ம கணக்கு முடிஞ்சுதுன்னு சந்தோஷப்பட்டு அமைதியாக இருப்பீங்க. அவர் போய்டுவார். அமைதியாக இருந்தால் உங்ககிட்ட சண்டை போட மாட்டார், நீங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட. ஸோ அதோட கர்ம கணக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 2500 வருடம் நீங்கள் பண்ண பாவத்துக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்கணும் இல்லையா? ஆனால் அனுபவிக்காமலே தப்பிக்கிறதுக்கு இங்கே யோகம் கற்றுத்தர. இந்த யோகம் பண்ண அந்த பாவம் சமஸ்காரத்தில் இருந்தால் தானே இருக்கும், அதை எரிச்சிடுங்கன்றாரு. அப்படி என்ன யோகம்னா, மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி மூச்சு பயிற்சியோ கைகாலம் அடக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இறைவனுடைய முதல் ஞானமே நீங்கள் சரீரமே கிடையாது ஆத்மான்றது தான். இப்போ சரீரமே இல்லைன்னு சொல்லிட்டு சரீரத்தினால பண்ணுற மூச்சு பயிற்சி அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாவங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கையில் கொடுத்துட்டாரு, நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க. 2500 வருடம் செஞ்ச பாவத்தை எரிக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஏன்னா இறைவன் வந்து கடைசி 100 வருடம் தான் சொல்கிறாரு, அதுலேயே அவர் வந்து 77-78 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் நினைக்கணும் அப்படின்னா சதா நினச்சிக்கிட்டே இருக்க சொல்கிறார். அவர் நினைவிலே இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அது இல்லாமல் பாவமும் வேறு எரியுது. அது இல்லாமல் அவரை நினைக்க நினைக்க சேமிப்புன்றார். நினைக்க நினைக்க என்ன ஆகும், அவருடைய சக்தி உங்களுக்கு வரும்போது ஆத்ம உணர்வு மேலோங்கும். ஆத்ம உணர்வு அப்போ தான் ஏன்னா ஆத்மாவுடைய சக்தியை காலி. இறைவன் மூலமாக அந்த ஆத்ம உணர்வு வர 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 தேக உணர்வை விட்டு விலகி ஆத்ம உணர்வில் வந்துடுவீங்க. அப்போ மாயா உங்ககிட்ட நெருங்காது. இப்போ அனுபவிக்கிற அனைத்து துக்கங்களும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அனைத்துக்கும் நிரந்தர தீர்வு இந்த யோகம் மட்டும்தான். அப்போ
எப்படி நினைக்கிறது அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இதை மட்டும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. உங்களை இரு புருவ மத்தியில் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதா நினச்சிக்கோங்க. இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு எந்த வேத புஸ்தகத்திலும் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் தான் அனைத்து வேதங்களும், பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் தான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இறைவனை பற்றி தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவங்க ஏன் புக்கு எழுத போகிறாங்க இல்லையா? ஸோ இறைவன் எப்படி இருக்கிறாருன்ற அறிமுகத்தை இந்த 3 புஸ்தகத்திலும் இல்லை. ஆனால் பார்த்தா கர்த்தர் சொன்னார், அல்லாஹ் சொன்னார், பகவான் சொன்னார்னு 3த்துலையுமே எழுதியிருப்பாங்க. அவர் சொல்கிறாருன்னா முதல்ல அவரை பற்றி அறிமுகம் கொடுப்பார், அவர் எப்படி இருப்பாருன்ட்டு. அது எழுதுனது மனிதர்கள்னால அது இல்லை. அதனால தான் நிறைய குழப்பம். ஒரு பக்கம் பார்த்தா நல்லது செய்கிறத பற்றியும் இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொலை செய்கிறதுக்கு கடவுளே தூண்டி விட்டார்னு இந்த 3 புஸ்தகத்திலுமே இருக்கும். ஆனால் கடவுள் அப்படியெல்லாம் பட்டவர் கிடையாது, மனிதர்கள் தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டாங்க. அதனால் நிறைய சண்டையெல்லாம் நடக்கு. ஆனால் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தில் இந்த மாதிரி குழப்பம்லாம் இருக்கவே இருக்காது. என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சரீரத்துடைய தந்தை சரீரமோ அதே மாதிரி ஆத்மாவின் தந்தையும் ஆத்மாதான். அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். சரீர தந்தைக்கு குழந்தைங்க எல்லைக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. என்ன இப்போலாம் 2 குழந்தை 1 குழந்தை தான் இருக்குது. கொஞ்சம் பழைய காலத்தில் போனீங்கன்னா 10 16 அதிகபட்சமாக ஒரு 100க்குள்ளே தான் இருக்கும், நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தா கூட. அதுவும் எல்லைக்கு உட்பட்டது தான். ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை தான். அவரை தான் அல்லானும் சிவனும் பரமபிதானும் 3 முக்கியமான மதங்கள்னால பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அவர் ஒருத்தர் தான். அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு. இந்தியாவில் ஹிந்தியில் ஷிவ் அப்படின்னா ஒளி, நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அவங்க பாஷையில், அதாவது குரான் எழுதுனாங்களே அந்த பாஷையில் அல்லாஹ் அப்படின்னாலும் ஒளின்னு தான் அர்த்தம். அல்லானா நன்மை செய்யக்கூடியவர் தான் அர்த்தம். அல்லாஹ் நூறுன்னுவாங்க, அப்படின்னா நன்மை செய்யக்கூடியவர்னு அர்த்தம் வரும், ஒளியானவர்னு அர்த்தம் வரும். ஸோ இதே தான், மொழி தான் வேறு. அதே மாதிரி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜெஹோவா அப்படின்வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆகும்படி செய்யக்கூடியவர், அதாவது நன்மை செய்யக்கூடியவர். மோசே, அதாவது பழைய ஏற்பாட்டில் மோசே இறைவன் நேருக்கு நேராக மோசே கிட்ட தான் பேசின மாதிரி அதில் போட்டிருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா அங்கே ஒரு ஒலி தான் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும், குரல் மட்டும் கேட்கும். அப்போ அங்கேயும் ஒலி. அப்போ அந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சத்தியவசனம், குரானில் இருக்கலாம் சத்தியவசனம், பகவத்கீதையில் இருக்கலாம் சத்தியவசனம்லாம் கிடையாது. உண்மை ஒரு துளி இருக்குது, அந்த துளியே சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ பரவாயில்ல இதுன்னு சொல்லிட்டு இறைவனை வெட்ட சொன்னார் குத்த சொன்னாருன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. இதை புரிஞ்சுக்கணுங்க. இறைவனை பற்றி நிச்சய புத்தி வரணுன்றதுக்காக மனிதர்களே எழுதினாலும் அவங்கள அறியாமல் ஒரு சில உண்மைகளை அதில் எழுதிட்டாங்க. அந்த உண்மைகளை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர ஃபுல்லாக போய் மாட்டிக்க கூடாது. சரி, அந்த ஒளிப்புள்ளியாக தான் அவரும் இருக்கார். நாம் இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் ஒளிப்புள்ளி மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பின்னாடி ஃபோட்டோவில் இருக்குது இல்லையா, நடுவில் ஒரு சின்ன புள்ளி, மற்ற அந்த ரவுண்டாக இருக்கிறது அங்கேருந்து ஒரு ஒளி அலை பரவுற மாதிரி. அதுக்காக ஸோ நடுவில் இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தான். இங்கே ஒரு பொட்டு சின்னதாக வச்சா எப்படி இருக்கும், அந்த சைஸ் தான் நம்ம ஆத்மா இருக்குது. இறைவனும் அதே சைஸ் தான். தோற்றத்தில் இறைவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமஸ்காரம் முக்கியமானதுன்னா அதை எரிக்கிறதுக்கு தான் இந்த யோகம்னு. சரி, அதுக்கு முன்னாடி அதில் இன்னும் 3 இருக்குதே, மனசு புத்தி சமஸ்காரம். சமஸ்காரம் தான் பார்த்தோம். மனசு புத்தியோடைய வேலை என்ன அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்மா ஒரு பெரிய பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ஒரு பாத்திரம், தண்ணி பிடிக்கிற குடம்னே வச்சுக்கோங்க. அந்த குடத்துக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா என்ன வரும்? குடத்தில் நீங்கள் எதை பிடிச்சி வச்சுருக்கிறீங்களோ அதுதான் வரும். தண்ணி பிடிச்சி வச்சுருந்தா தண்ணி வரும், பால் பிடிச்சி வச்சுருந்தா பால் வரும். அப்போ அந்த குடத்துக்குள்ளே ஆல்ரெடி என்ன இருக்குதோ அதுக்கு பேர் தான் சமஸ்காரம், அதாவது ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆனது. அதாவது இந்த 5000 வருடம் நீங்கள் பார்த்து கேட்டு நீங்கள் பண்ணது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிடுது இல்லையா, அது சம்மந்தமாக தான் மனசு வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணங்கள் என்ன பதிவாயிருக்கோ அதுதான் வெளியே வரும் எண்ணங்களாக. இப்போ அந்த பழைய ஜென்மத்தை கூட விடுங்க, இப்போத்து ஜென்மத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மொழி படிக்கிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களால் பேச முடியும் இல்லையா. அப்போ அந்த மொழியை சமஸ்காரமாக போட்டு வைக்கிறீங்க, அது வருது. அடுத்தது
அந்த குடத்துடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, மேல் பகுதி திறந்து இருக்குதுன்னு வைங்களா, அந்த திறந்திருக்கிற வழியாக தான் நீங்கள் எதாக இருந்தாலும் போட முடியும் இல்லையா. தண்ணி பிடிச்சி வச்சாலும், தனியாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, அந்த மேல் வழியாக தானே ஊற்றுவீங்க. அதுக்கு பேர் தான் புத்தி. அதாவது இது குடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது ஒரு இதோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதாவது ஆத்மாவே ஒரு சின்ன புள்ளி தான், அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. இருந்தாலும் இது எப்படி புத்தி மனசு வேலை செய்யுது, சமஸ்காரம் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக புத்தியின் மூலமாக தான் நீங்கள் போடுறீங்க. அப்போ இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்றது புத்தி முடிவு பண்ணுது இல்லையா. சுற்றி நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒன்றுத்தை மட்டும்தான் கண்ணு பார்க்குது. அது புத்தி சொல்லுது நீ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் புத்தியோடைய வேலை. ஆனால் ஸோ இப்போ புத்தி வழியாக தான் போடுறீங்க, போட்டு 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 மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றது எண்ணங்கள். அது ஏற்கனவே நீங்கள் உள்ளே என்ன போட்டிங்களோ அதான் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தரை முதல்ல பார்க்குறீங்க, பார்க்கும்போது அவர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து ஒருத்தர் அவரை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிறார், இன்னொருத்தர் ரொம்ப மோசமாக சொல்கிறாரு. இப்போ புத்தி பார்க்குது, இவர் சொல்கிறது ரைட்டா இவர் சொல்கிறது ரைட்டா அப்படின்னு. புத்தி எது ரைட்டுன்னு முடிவு பண்ணுதோ அதை உள்ளே போட்டுடும். போட்டதுக்கப்புறம் அந்த நபர் போனார் பாருங்க, அவரை நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதை உள்ளே போட்டிங்களோ அதான் வரும். சப்போஸ் கெட்டது சொன்னதை பார்த்தா அவர் ரொம்ப கெட்டவர், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கஞ்ச பிசினாரி, இதே எண்ணங்கள் தான் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா உள்ள சமஸ்காரத்தில் போட்டது தான் வர்றது. சப்போஸ் நீங்கள் நல்லது சொன்னது அதுதான் ரைட்டுன்ட்டு அதை போட்டிங்கன்னா வரும், அவர் நல்லவர், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இதுதான் புத்தியோடைய வேலை. அப்போ இப்போ பாருங்கள், இது உங்கள் கண்ட்ரோலில் எது இருக்குதுன்னா மனசு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, புத்தி தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் தேக உணர்வில் நீங்கள் ஆத்மான்றதே மறக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா புத்தி அடிமையாயிடுது மனசுக்கு. அப்போ என்ன ஆயிடுது, எது ரொம்ப கவர்ச்சியாக இருக்குதோ அது பின்னாடி தான் மனசு போகும். அப்போ அது பின்னாடியே புத்தியும் போயிடும், ஏன்னா புத்தி அடிமையாயிடுச்சு மனசுக்கு. அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, புத்தியை எஜமானனாக்கி மனதை அடிமையாக்குங்கள், அப்போ தான் உங்கள் கண்ட்ரோலில் லைஃப் இருக்கும், சந்தோஷமாக இருக்க முடியும்ட்டு. சரி, அப்படி போயிடும். அப்போ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆத்மாவை எஜமானன் ஆக்கிட்டு நான் ஆத்மான்றதே நீங்கள் புத்தியின் மூலமாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சரீரம்ன்ட்டு அதுலேயே மயங்கி சரீர உணர்வுலே இருக்குது. நாம் சரீரம்னு மயங்கி சுற்றி இருக்கிற சரீரத்தெல்லாம் பார்த்து மயங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நான் ஆத்மா, சுற்றி இருக்கிறவங்களாம் ஆத்மா தான், சரீரம் வந்து வெறும் ரதம், அது அழியக்கூடியது, அது அதோடைய நடிப்பை நடிக்கிறதே தவிர உள்ளே இருக்கிறது புனிதமான அன்பான அமைதியான ஆனந்தமான ஆத்மா தான் அப்படின்னு ஆத்மாவை பாருங்க, நடிப்பை பார்க்காதீங்க. அவங்க கோபப்படுறாங்கன்னா சமஸ்காரத்தில் பதிவாயிருது, அவங்க நடிக்கிறாங்க. நாடகத்தில் என்ன பதிவாயிருக்குதோ அதான் நடிக்கிறாங்க. அதாவது இந்த நாடகத்தை பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த 5000 வருடம் கல்பம் சொல்கிறேன் இல்லையா, அதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா 5000 வருடம் முன்னாடி இதே நொடி இதே தான் பண்ணீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிப்பீட். இதுதான் இந்தியாவில் சொல்லுவாங்க பிரம்மாவுடைய தலையெழுத்து இதை மாற்றவா முடியும் அப்படின்ட்டு. வேதமே படிக்காட்டினா கூட கிராமத்து வாசி கூட இந்த ஞானம் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான். அப்போ என்ன நம்ம சொல்லுவோம், அவங்க திடீர்னு ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா சரி போன கல்பத்தில் அவர் இப்போ கோபப்பட்டார், அதை நம்ம நாடகமாக பார்ப்போம், ஏன்னா இது நாடகம் தான், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். அந்தந்த நடிகர் அவங்கவுங்க பாட்டை மட்டும்தான் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த சமஸ்காரத்தில் என்ன போட்டிருக்கோ அதுதான் நடிக்கும். 5000 வருட நடிப்பும் அதில் இருக்குது. ஸோ இந்த போன கல்பத்தில் இதே நாள் இதே நொடி என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்ததோ அதே தான் இந்த வீடியோவில் வருமே தவிர புதுசாக ஒரு சின்ன எழுத்து கூட வராது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். சரி, அப்படி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நடிப்பில் மயங்காமல் அதுவும் ஆத்மா தான் இதுவும் ஆத்மா தான்ட்டு அவங்க கோபப்பட்டாலும் அது புனிதமான ஆத்மா அப்படின்னு ஆத்ம கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோபம் வராது. அப்படி புத்தியின் மூலமாக பதிவு பண்ணுங்க. அது ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா புத்தியின் மூலமாக அவங்க புனிதமான ஆத்மான்னு தான் உள்ளே போகுமே தவிர மனசு எதை பார்க்கும், கண்ணுக்கு தெரியறது தான் பார்க்கும். கண்ணுக்கு என்ன தெரியும், அவருக்கு திட்டுறது தான் தெரியும். அப்போ அது ஒரு கோபக்காரர்னு உள்ளே போட்டுருங்க. அப்போ பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் வரும். அப்போ அவர் நல்லாவே இருந்தால் கூட அவர் பேசுறது உங்களுக்கு கோபத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும், உங்கள் ரியாக்ஷன் அதே மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் ரியாக்ஷனை பார்த்து அவர் நிஜமாலே மறுபடியும் கோபக்காரர் ஆகிடுவார். ஸோ அதுதான் சரீர உணர்வுக்கும் ஆத்ம உணர்வுக்கும் இல்லை வித்தியாசம். அப்போ ஆத்மா உணர்வில் நீங்கள் பார்க்கும்பொழுது கரெக்டான பதிவு எல்லாத்த பற்றியும் பாசிட்டிவாக மட்டும்தான் நீங்கள் உள்ள சமஸ்காரத்தில் போடுவீங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சமஸ்காரத்தை பற்றிய ஒரு ரகசியம்.
என்னென்னா 5000 வருடம் இதுவும் பதிவாயிருக்குதுன்னு சொல்கிறேனே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா எனக்கு போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தேன்னு ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்கும். ஆனால் கனவுல பார்க்காத மனிதர்கள் பார்க்காத இடம்லாம் வருதும் இல்லையா, அதெல்லாம் பார்க்காத மனிதர்கள் பார்க்காத இடம் இல்லை, ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்கள் கூட பழகினவங்க நீங்கள் பார்த்த இடங்கள் அது கலந்து கலந்து வரும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்ததும் இன்னொரு ஜென்மத்தில் இருந்தும் கலந்து கலந்து கூட வரும். அதுதான் ஆகுமே தவிர சுத்தமாக புதுசாக அங்கே இருந்து வராது. ஏன்னா அது மனசுடைய வேலை. கனவுல வந்து சமஸ்காரத்தில் பதிவான கனவுல வந்து ஆக்சுவலாக மனசு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும், உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்காது. அப்போ அந்த சமஸ்காரம் அது சம்மந்தமாக எதையோ நினச்சிட்டு படுக்கும்போது வரும். அது சம்மந்தமாக நான் எதை நினச்சேன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அப்படி வரும். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு இப்போ போகிறீங்க, இன்றைக்கி போகிறீங்கன்னா போன ஜென்மத்தில் அதே கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா வேறு யார் கூடயோ போயிருப்பீங்க இல்லையா. அப்போ அந்த கோயிலுக்கு போனது வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் யார் கூட போனீங்களோ அவங்களுடைய பதிவை எழுப்பி விட்டுரும் கனவு. அவங்கக்கிட்ட அந்த கோயிலில் நடக்கிற சம்பவமாக இருக்க வேண்டியதில்லை, அவங்களோட உங்களுக்கு உண்மையிலே என்ன வருவோ அது உங்களுக்கு கனவுல அனுபவமாகும். ஸோ இதுதான் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது. இன்னொன்று என்னென்னா, 84 பேர் மனிதர்களாக தான் பிறப்பீங்க, மிருகமாலாம் பிறக்க மாட்டீங்க. மிருகமாக பிறந்தால் என்ன வரும் கனவுல? மிருகங்களோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியா வருது கனவு? ஒவ்வொரு மனிதர்கள் பார்க்காத மனிதர்கள் தான் வரும். அதுக்கு காரணம் இதுதான். சரி, இப்போ இந்த சமஸ்காரம், அதாவது இந்தியாவில் இது ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் இல்லை எல்லா மதத்துலையுமே இருக்குது. என்னென்னா, நாம் இறக்கும் பொழுது செல்வத்தை எடுத்துகிட்டு போக மாட்டோம், பாவ புண்ணியத்தை தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு இருக்கும். அது கரெக்டு தான். ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகும்னு மட்டும் தெரியல. எது எடுத்துகிட்டு போகும்? சரீரம் இங்கே தான் இருக்குது, எரிச்சிடும். அப்போ எது எடுத்துகிட்டு போகும்? அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் பாவ புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிடும். பாவ புண்ணியம் எங்கே இருக்குது? ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதான் சமஸ்காரம். அப்போ அது எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா, சுபாவமாக எடுத்துகிட்டு போகும், அதாவது பழக்க வழக்கமாக எடுத்துகிட்டு போகும். உதாரணத்துக்கு, போன ஜென்மத்தில் நீங்கள் பயங்கர கோபக்காரனாக இருந்தீங்க அப்படின்னா, நிறைய இப்போ குழந்தையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கோபக்காரனாக இருந்திருப்பாம்பல இருக்குது, இப்படி கோபம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த பழக்க வழக்கம் அப்படியே வந்துடும். இப்போ முதல் 2500 வருடம் தேவதைகள், அடுத்த 2500 வருடம் என்னது? மனிதர்கள். மனிதர்கள்னால் அசுர குணம் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். அப்போ அசுர குணங்கள் இறங்கிக்கிட்டே வருவோம். அந்த அசுர குணம் ஏற ஏற என்ன ஆகும்? அது பதிவாகிட்டே இருக்கும். அடுத்த பிரிவு எடுத்தோன்னே அதோடைய கண்டினியூஷன் அப்படியே வந்துடும். அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது டக்குன்னு கோபம் வரும். அது வரைக்கும் கோபமே இல்லாத குழந்தை கூட, அது பழைய சமஸ்காரம். அது இப்போ இறைவன் இங்கே கொடுக்குற ஞானமே எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ தேவதை ஆக்கணும். தேவதைக்கு துக்கம் கொடுக்குற எந்த விதமான குணமும் இருக்காது. மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, தானும் துக்கம் அடைய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருத்தப்படுறது, அழறது அந்த மாதிரி இதுவும் இருக்காது, மற்றவங்களையும் அது மாதிரி வருத்தப்படுற மாதிரி அவங்க செய்கை இருக்காது. அப்போ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பார்வை, எண்ணம் எல்லாமே மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த கலியுகத்தில், அதாவது நரகத்தில். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, இரு துருவமாக இருக்குது. இதை எப்படி மாற்றணும்? அதுக்கு தான் இறைவன் வந்து சொல்கிறார் இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த பழைய குணங்களை யோகத்தின் மூலமாக எரிக்கணும். சமஸ்காரத்தை எரிக்கிறதுன்றது அதுதான், அசுர குணத்தை எரிக்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு கோபம், ஒரு சில சுச்சுவேஷன் வந்தால் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு யோகா பண்ணுறீங்களோ, அதாவது யோகானா இங்கே என்னது, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவு பண்ணுறது. அவர் வந்து ஒரு அதான் பின்னாடி இருக்கிறார் இல்லையா, செம்பொன் நிறமான உலகத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். இதுதான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு சொல்கிற அந்த மூணு பேரை கொண்ட ஒரே கடவுளுடைய உருவம். அதாவது அவர் போய் ஃபோட்டோலாம் எடுக்கலை, அவர் சொன்னதை வைத்து வரைந்தது. இந்த நடுவில் இருக்கிற புள்ளி தான். சுற்றி இருக்கிறது இந்த சிகப்பு, இது என்னன்னா அவர் இருக்கிற உலகம், அதை சும்மா சின்னதாக போட்டிருக்கிறாங்க. அதுதான் செம்பொன் நிறமான உலகம். இதுக்கு பேர் பரந்தாமம். இங்கே சிவன் இருக்கிறதுனால தான் சிவனுக்கு பரந்தாமன் ஒரு பேர் இருக்குது. இப்போ உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஒரு சிகப்பு வானத்தில் நட்சத்திரம் தான் எப்படி இருக்கும்?
அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாவம் எரிஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் இங்கே யோகமே. நீங்கள் மற்ற எதையுமே ஃபாலோ பண்ணல, உங்களால் பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து ஞானத்தை கேட்க முடியல அப்படின்னா கூட இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது அவரை நினைக்க என்ன ஆகுனா இந்த இடம் துடிக்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படியே ஜில்லுன்னு விரல் வச்ச மாதிரி இருக்கும், நிறைய அனுபவம் ஆகும். ஒரு சிலருக்கு ஒளியே தெரியும். அப்போ அந்த அப்படி அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைக்கிறாரு. ஏன்னா நம்மளை நினைக்கலன்னா அவர் அப்பாவே கிடையாது இல்லையா. உண்மையில் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதனால உங்களால் அவரை கரெக்டாக நினைக்க முடியல. இப்போ அவரே இப்படி தான் நினைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறனால அதுவும் உங்கள் நன்மைக்காக தான் நினைக்கிறீங்க. அவர் நீங்கள் நினைக்கிறனால அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. உங்கள் பாவம் எரியும். அவர் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அடுத்த 2500 வருடம் சொர்க்கமாக்க போகிறாரு இந்த உலகத்தை, அது கன்ஃபார்ம். ஆனால் அங்கே நீங்கள் வரீங்களா இல்லையான்றது உங்கள் முயற்சியில் இருக்குது. இதை வந்து இறைவன், நிறைய பேர் சொல்லுவாங்க இறைவன் உங்ககிட்ட தான் பேசுகிறாரா, எங்ககிட்ட எல்லார்ட்டையும் பேசட்டுமே அப்படின்ட்டு. அதாவது இறைவன் வந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஞானத்தை எல்லார்கிட்டையுமே கொடுத்துட்டாங்கன்னா அங்கே எல்லாருமே ராஜாவாயிட்டாங்கன்னா அங்கே யார் பிரஜை இருப்பாங்க, யார் வேலைக்காரங்க இருப்பாங்க, எதுவுமே இல்லை இல்லையா. அது ராஜ்யம், ராஜாவும் இருப்பாங்க பிரஜைகளும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஞானத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணுற முயற்சியின்படி உங்களுடைய பதவி நீங்களே தான் நிர்ணயம் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு ஃபுல்லாக வருதோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி வரும், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பதவி வரும். அதுதான் சரி. இப்போ இப்படி யோகம் பண்ண சமஸ்காரம் எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய அசுர சுபாவங்கள் மறைஞ்சிடும். அதே கோபத்தை உருவாக்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும், ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. இந்த யோகத்தில் மட்டும்தான் உங்களுடைய குணம் மாறும். மற்ற மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற எந்த இது மணிக்கணக்காக நாள் கணக்காக என்ன யோகா ஆசனத்தில் உட்காந்துட்டு பண்ணாலும் மாறாது, கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். சரி, அப்போ எரிக்கிறனால அசுரகுணம் போயிடுது. அடுத்தது பிரம்மகுமாரிகள் மூலமாக டெய்லியும் அந்த கிளாஸில் வாணின்னு படிப்பாங்க. வாணி, முரளி அப்படின்னு பேர், ஞானம், கீதைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது உண்மையான கீதை இது. அப்போ இதை நீங்கள் படிக்க என்ன ஆகும்னா உங்களையே அறியாமல் அந்த தெய்வீக குணம் சமஸ்காரமாக பதிவாகும். அவ்வளோ சூப்பராக சொல்லுவார். ஏன்னா அப்பா, நம்மளுடைய உண்மையான அப்பா அவர். அப்பா குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லனா புரியும்னா அப்பாவுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லுவார். எந்த நேரம் அன்பாக சொல்லணும், எந்த நேரமாக அதட்டி சொல்லணும், எல்லாத்தையுமே மாற்றி சொல்லுவார். அப்படி சொல்லும்போது பதிய தெய்வீக குணம் சமஸ்காரம் ஆகிடும். இப்போ இந்த சரீரத்தை விட்டு நீங்கள் அடுத்த சரீரம் போகும்போது என்ன ஆகும், ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போயிடும். எதை எடுத்துகிட்டு போகும், இந்த தெய்வீக குணம். இப்போ எல்லாரும் உடலாக பார்ப்பீங்க. உடலாக பார்த்தீங்கனாலே அந்த ஆண் பெண் கவர்ச்சியும் இருக்கும் இல்லையா. ஆத்மாவை பார்த்தா அந்த கவர்ச்சியும் போயிடும். அப்போ அந்த கவர்ச்சி இல்லாமல் எல்லாரும் ஆத்மாவை பார்க்கும்போது இந்த விகாரங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ தேவதைகள் அப்படி விகாரம் இல்லாமல் இருக்கிறனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி நாம் கும்பிட்றோம். ஸோ அதுக்கான சமஸ்காரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஞானத்தை சொல்கிறார். இதில் மாயாஜாலம், மந்திரம், இந்த மந்திரத்தினாலாம் ஒரு சொர்க்கத்தை படைக்கல, ஞானத்தின் மூலமாக படைக்கிறார். அதாவது இந்த சமஸ்காரத்தை மாற்றி, அப்போ பாவமே இருக்குதுன்னா அந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு யோகா கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக ஞானத்தை கொடுக்குறாரு. அதை போட உங்களுடைய பதவி நீங்களே நிர்ணயம் பண்ணுறீங்க. சரி, இப்போ இதில் சொல்லியாச்சு இல்லையா, இந்த செம்பொன் நிறமான உலகத்தில் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அவரை நினைக்கிறது தான் இங்கே யோகம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கணும். ஏன்னா அவர் ஆத்மாவுக்கு தான் சரீரம், ஆத்மாவுக்கு தான் தந்தை, சரீரத்துக்கு கிடையாது. இன்னொன்று என்னென்னா அங்கே சொர்க்கத்தில் வந்து யாருக்கும் எனக்கு இந்த ஞானத்தை இறைவன் கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியாது, சொர்க்கத்தில் நான் ஏன் பிறந்தனும் தெரியாது, எல்லாமே மறந்துடும். ஆனால் இறைவனை நினைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அங்கே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினச்சி சொர்க்கத்துக்கு போகிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. மீண்டும் நரகத்துக்கு வரும்போது தான் இறைவனை நினைப்போம், அங்கே பக்தியே இருக்காது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க தன்னை ஆத்மான்னு மட்டும் புரிஞ்சுக்காங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல துடிக்கிறது உங்களால் அனுபவம் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களோ அது சமஸ்காரமாகி அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல துடிக்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அங்கே தான் நான் இருக்கிறேன், இது என்னுடைய உடம்பே தவிர நான் கிடையாது அப்படின்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அந்த அளவுக்கு பக்காவாக யோகா பண்ணணும். ஸோ அதுக்காக தான் முதல்ல உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான் தான் புரிஞ்சுக்கணும்னு தவிர இறைவனெல்லாம் நினைக்க மாட்டீங்க. சரி, இப்போ இந்த இறைவன் எங்கே இருக்கிறாரு, நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த படம். இதில் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், அது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுங்க. ஸ்தூல உலகம்னுவாங்க, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். இங்கே
இது மேலே இருக்கிறது தான் பரந்தாமம். இங்கே தான் இறைவன் இருக்கார். இது ரெண்டுத்துக்கும் இடையில சூட்சும லோகம்னு இருக்குது. அதாவது சூட்சுமம்னா கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி உலகம், ஒளி உலகம், வெள்ளை ஒளி உலகம் இருக்கும். இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இங்கே இரவு பகல்லாம் கிடையாது. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் இதுக்குள்ளேயே அடக்கம். சயின்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே தான் குட்டிக்காரன் அடிக்க முடியுமே தவிர இதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது. அதை இறைவன் தான் கொடுக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ கர்வம். இறைவன் இந்த கர்வத்தினாலே என்ன பண்ணிடுறாங்க, சயின்ஸுன்னு சொல்லிட்டு இறைவன் கொடுக்குற ஞானத்தை எடுக்கிறதே அவங்க கிடையாது. சரி, இப்போ சயின்ஸே அவங்களுக்கு குழி தோண்டிடுது அவங்களுடைய முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக. எப்படின்னா, இப்போ நீங்கள் சயின்ஸில் பக்காவாக பண்ணி இல்லை உழைச்சி ஏதோ ஒன்று பண்ணி நிறைய கோடியாக சேர்த்தாலும் அடுத்த ஜென்மம் நீங்கள் பிச்சைக்காரனாக பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீங்கள் சேர்த்தது, சம்பாரிச்சது, படித்தது எல்லாமே ஒரு நொடியில் வேஸ்ட் ஆகிடுது. அப்போ வேஸ்ட் ஆகிற ஒன்றுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணால் நாம் பைத்தியக்காரங்கன்னு தானே அர்த்தம். அப்படி தான் உலகியலில் மனிதர்கள் சயின்ஸ் பேருனால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழிச்சிக்கிறாங்க. ஆனால் இறைவன் கற்றுக் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்துக்கு போகிறதில்ல, சொர்க்கத்தின் அதிபதியாக இருப்பீங்க, ராஜ குடும்பத்திலே பார்ப்பீங்க. அங்கே மட்டும் இல்லை, நரகம் ஆனாலும் நல்ல பணக்கார குடும்பத்திலையும் ராஜவம்சத்திலையுமே தான் பிறந்துட்டு இருப்பீங்க. கடைசி பிறவி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா கர்ம கணக்கு முடிக்கணும். இன்னொன்று, கஷ்டம் இருந்தால் தானே நாம் இறைவனே நினைப்போம். ஸோ மற்றபடி 5000 வருட ஜென்மத்துடைய லாட்ரி சீட்டு பக்காவாக இருக்கிறதுக்கான செல்வத்தை இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. அதனால் இதை சயின்ஸை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி தான் இருப்பேன் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா அவங்க சொர்க்கம் இருக்குதா கண்ணில் காட்டுங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இயேசு ஒன்று சொல்லுவார் பைபிளில், கண்ணால் பார்க்குறத எல்லாரும் தான் நம்புவாங்க, அதுக்கு ஒன்றும் திவ்ய புத்தி தேவையில்லை. அப்பாற்பட்ட ஒன்று இறைவன் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஞானத்தை எல்லாம் மனிதன் உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு செய்வாங்களா? நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி ரகசியத்தையை சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானமாக சொல்கிறாங்க. இறைவன் எனக்கும் தெரியாது, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தேரலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காருங்க, தானாக வரும் ஞானம். தானாலாம் எதுவும் வராது. தானாக என்ன வரும்னா, சமஸ்காரத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வெளியே வரும். அதுதான் காட்சி மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பார்த்தே திருப்தி அடைஞ்சிடுறாங்க சாது சன்னியாசிகள் கற்றுக் கொடுக்குற யோகத்தை கற்றுக்கிறவங்க. அதன் மூலமாக எதுவுமே கிடைக்க போகிறதில்லைன்னு இறைவன் சொல்கிறார். அது ஒரு அற்பகால பலன்தான். இப்போ பக்தியிலே நீங்கள் உதாரணத்துக்கு, நான் தீவிரமான விஷ்ணு பக்தர், விஷ்ணுவை பார்த்தே ஆகணும் அப்படின்னா, சிவன் எல்லாருக்குமே குழந்தை தான். நீங்கள் சிவனை எட்டி வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அவர் குழந்தை தான். சரி, குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அவங்க ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்காக சாட்சாத்காரம் காட்டுறது சிவன் தான். அங்கே யாரும் கிடையாது. ஏன்னா விஷ்ணு எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க, இப்போல்லாம் வர முடியாது அவங்க. அப்போ சாட்சாத்காரம் அந்த இடத்துல எதுவும் இருக்காது, உங்கள் கண்ணுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்று பார்த்தாங்கன்னா தெரியாது. அதனால் அதில் மயங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இது ஸ்தூல உலகம் இல்லையா, இது மேலே இருக்கிறது தான் பரந்தாமம். இங்கே தான் சிவன் இருக்கிறாரு. இதில் மேலே ஒளிப்புள்ளியாக இருக்குது. அங்கே வீடியோவில் தெரியுமான்னு தெரில, இதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு ஒளிப்புள்ளி தான். நட்சத்திரமாக நிறையா, அதாவது மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, இது பகவத்கீதையில் இருக்குது, தலைகீழ் சிருஷ்டி மரம்ன்ட்டு. ஆனால் அதை பற்றிய விளக்கம் இருக்காது, ஏன்னா கொடுத்தது மனிதன். ஆனால் அதனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. ஆனால் கரெக்டாக இந்த தலைகீழ் சிருஷ்டி மரம்னுவாங்க, அது இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு. இதில் மேலே இருக்கிற ஒளிப்புள்ளி தான் சிவன், அல்லாஹ், பரமபிதா அப்படின்னு 3 பேரை கொண்ட ஒரே இறைவன். இதில் மேலே இருக்கிறது மட்டும்தான், அந்த ஒளிப்புள்ளி மட்டும்தான் சிவன். அப்போ கீழே இருக்கிற ஒளிப்புள்ளி எல்லாம் யாருன்னா நாம தான். நாம் ஆத்மாக்கள் இந்த மனித சரீரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் இங்கே தான் இருந்தோம். இதுதான் நம்மளுடைய உண்மையான வீடு. பரந்தாமம்னு இதுக்கு ஒரு பேர், ஆத்மலோகம்னு பேர், பிரம்மலோகம்னு பேர், நிறைய பேர் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 பேர் போதும். சாந்தி தாமம்னுவாங்க, ஏன்னா இங்கே தான் உண்மையான அமைதி இருக்கும். பேச்சு, எண்ணங்கள் எதுவுமே அங்கே இருக்காது. அப்போ மனிதர்களுக்கும் இறைவனுக்கும், அதாவது ஆத்ம ரீதியில் எந்த வித்தியாசமும் தோற்றத்தில் கிடையாது. எதில் வித்தியாசம்னா நடிப்பில் தான் வித்தியாசம். நாம் இங்கேருந்து இந்த பூமிக்கு வரணும்னா ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி 84 மனித பிறவி எடுத்து முடிச்சுட்டு, அதிகபட்சமாக அந்த 84 பிறவிக்கு தான் 5000 வருடம், பாதி தேவதையாம் பாதி மனிதனாகும், முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய உண்மையான வீடான பரந்தாமத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயெல்லாம் இருந்துட மாட்டோம்.
இதை தான் சித்தர்கள் வந்து வீடு பெரு நிலைன்னு அர்த்தம் தெரியாமலே, ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு தெரியாது, அங்கே சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்காருன்னு தெரியாது, அவங்க தத்துவம் சொல்லிட்டாங்க கடவுளை இல்லையா, அதனால் அவங்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் வீடு பேரு நிலைன்னு மட்டும் கரெக்டாக, அதுதான் அவங்களுக்கே அறியாமல். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியம் இருக்கும், ஆனால் கட்டினவங்களுக்கு அது தெரியுமானா தெரியாது, கட்ட சொன்னவங்களுக்கு தெரியுமானா அவங்களுக்கும் தெரியாது. நாடகத்தின்படி அது கரெக்டாக வரும், அதுக்கு இறைவன் விளக்கம் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு புரியும். சரி, இது நம்ம வீடுன்றதுனால அங்கே போகிறதுனால வீடு பேரு நிலைன்னு சொல்கிறோம். அப்போ போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அதே 84 பிறவி தான் எடுப்போம். ஏன்னா இது சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அது வந்து தான் ஆகணும். ஜோதியோட ஜோதியாலும் யாரும் கலக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆத்மா, நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் ஆயிட முடியுமா? உங்களை மாதிரியே கேரக்டர் ஓரளவுக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான், நான் தான். அதே மாதிரி ஒரு மனிதாத்மாவே இன்னொரு மனிதாத்மாவாக கூட மாற முடியலன்னா பரமாத்மாவை மட்டும் ஆயிட முடியுமா? அப்படி யாரும் ஆக முடியாது. அவர் தனிதான், நாம தனிதான். ஆனால் அவருடைய சிறப்பியல்கள், அந்த குணங்கள், தெய்வீக குணங்களை இந்த ஞானத்தின் மூலமாக கொடுத்து தனக்கு சமமாக ஆக்குறார். குணத்தில் தான், அப்படியே போய் அவராகவே நாம் ஆயிட முடியாது. அப்போ இப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா, 84 பிறவி முடிப்போம், மேலே போவோம், மறுபடியும் வரும், மறுபடியும் 84 பிறவி, இப்படியே இந்த சக்கரத்தில் மாட்டோம். அதுவும் மனித பிறவி தான் எடுப்போம். எப்படி ஆப்பிள் விதையிலேருந்து மாம்பழம் வராதோ அதே மாதிரி மனித ஆத்மா மனித உடலை மட்டும்தான் எடுக்கும். ஆனால் ஆண் பெண்ணாக மாறி மாறி எடுக்கும். இறைவன் இந்த மாதிரி இந்த பூமிக்கு வர்றதுக்காக தாயின் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிறது கிடையாது. அதாவது ஜனன மரண சக்கரத்தில் வரமாட்டார். வந்தால் தான் ஈஸியாக பார்த்துலாமே, இந்த பிரச்சனையாக இருக்காது இல்லையா. அப்போ இருந்தாலும் சொர்க்கம் முடிஞ்சு நரகம், அப்போ அவர் வர தேவையில்ல. அவர் வந்தால் தான் நரகம் வரணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பகல்னு இருந்தால் இரவு நிச்சயிக்கப்பட்டது, ஸோ அது வந்துடும். இரவு முடிஞ்சோடனே மீண்டும் பகலுக்கு, அதாவது மீண்டும் நீங்கள் தேவதை ஆகணும் அப்படின்னா இந்த ஞானத்துக்கு கொடுத்தா தான் ஆத்ம உணர்வுக்கு வருவீங்க. ஏன்னா அவ்வளோ சரீர உணர்வுடைய உச்சத்தில் இருக்கிறீங்க, அவ்வளோ துக்கம் இல்லையா. அப்போ ஆத்ம உணர்வை கொடுக்கறதுக்கு இறைவன் வந்து ஆகணும் கடைசி 100 வருடம். ஆனால் அவரும் ஒரு ஆத்மா தான் நம்மள மாதிரி, நாமளும் ஆத்மா தான். ஆனால் இந்த சரீரம் இல்லாமல் நம்மளால் எப்படி பேச முடியாது, அதே மாதிரி பரமாத்மாவாலையும் சரீரம் இல்லாமல் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால தனக்கு ஒரு சரீரம் தேவைன்றதுனால ஒரு வயோதிகர் சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறாரு. இந்த வயோதிகருக்கு இறைவன் வந்து பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா தான் உலகத்தை படைச்சாரு அப்படின்னு இந்தியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க, குழந்தைங்க உட்பட. ஆனால் பிரம்மாவை யாராவது கும்பிடுமா? அவருடைய ஃபோட்டோ அதில் சின்னதாக இருக்குனாலும் தெரில, இவர் தான் அவர். இந்த லைட்டிங்ஸில் சரியாக தெரியுமான்னு தெரியல, ஓரளவு தெரியும் இல்லையா, இவர் தான் அந்த பிரம்மா. அப்போ ஏன் பிரம்மாவை யாருமே கும்பிட்றது கிடையாது? பிரம்மா தான் உலகத்தை படித்தாருன்னு சொல்கிறோமே தவிர யாருமே பிரம்மாவை கும்பிட்றதே கிடையாது. பிரம்மாவுக்கு மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற மாதிரி கோயில்களும் கிடையாது, எங்கேயோ 1-2 இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கூட அது அதிசயமாக தான் சொல்கிறாங்க. ஏன் அவருக்கு மகிமையே இல்லை அப்படின்னா, உண்மையிலே உலகத்தை பிரம்மா படைக்கலை. பிரம்மாவை ரதமாக எடுத்து சிவன் பிரவேசமாகி இந்த ஞானத்தை, சிவஞானத்தை சொல்லி படைக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தான் பிரம்மாவின் கையில் ஓலைச்சுவடி காட்டுறாங்க. அதாவது அந்த ஞானத்தின் மூலமாக படைக்கிறாரு அப்படின்றதுக்காக. இன்னொன்று, இந்து தெய்வங்கள் யாருமே, அது முருகனாகட்டும், பிள்ளையாராகட்டும், கிருஷ்ணராகட்டும், துர்கையாகட்டும், மாரியம்மாவாகட்டும், காளியாத்தா ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பாங்க, இளமையாக தான் இருப்பாங்களே தவிர தாத்தா பாட்டியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவதைகளுக்கு வயோதிக சரீரமே இருக்காது. அப்போ பிரம்மாவை மட்டும் தாத்தாவை காட்டுவாங்க. ஏன்னா பிரம்மா சொர்க்கத்தில் வர தேவதை கிடையாது, இப்போ வாழற ஒரு வயோதிக மனிதர். அதுதான் பக்தி மார்க்கத்தில் கரெக்டாக காட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த பிரம்மாவின் மூலமாக பேசிட்டு இருக்கிறது சிவன் தான் அப்படின்ற நிச்சய புத்தி எல்லாருக்கும் வருமா? கண்டிப்பாக வராது. ஆனால் இந்த ஞானத்தை கேட்க கேட்க இந்த ஞானம் மனிதர்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்னு தெரியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் அப்படியே ரொம்ப யோசித்து வரணும்லாம் அவசியம் கிடையாது. இறைவன் 3 ரோல் பண்ணுறாரு. தந்தையாக இருக்கிறாரு,
ஆசிரியராக இருக்கிறாரு, சத்குருவாக இருக்கிறாரு. இந்த 3 ரோலை தான் பைபிளில் தப்பாக மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, தந்தையாக இருக்கிறாரு, குழந்தையாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் 3வா இருக்கிறது இந்த ரோல் தான். அங்கே அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவையே கடவுளை ஆக்கி விட்டாங்க. அவர் கடவுளாக இருந்தால் எதுக்கு பிதாவே இவங்களை மன்னியும்னு கேட்கணும், அவரே மன்னிச்சுட்டு போக வேண்டியதானே இல்லையா? அப்புறம் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கடைசியில் சிலுவையில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கஷ்டப்படுவார். ஏன்னா வந்து காப்பாற்றுவார்னு நினச்சின்னு இருப்பார், வரவே மாட்டார். ஏன்னா அவருக்குள்ளே பிரவேசமானது கடவுள் கிடையாது. இந்த 5000 வருடத்தில் கடைசியில் மட்டும்தான் இறைவன் வருவார். அவர் வந்து மாயாஜாலம் பண்ணதால் அவர் வந்து டைரெக்டாக குழந்தைங்க அத்தனை பேருக்கும் சொல்லுவார். அப்போ இயேசு உடம்புல யார் பிரவேசமானதுன்றத இயேசு, அல்லாஹ், புத்தர் உண்மையில் யாருன்ற வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேயும் முடிஞ்சால் கடைசியில் சொல்கிறோம். சரி, இந்த பிரம்மாவின் மூலமாக இறைவனுடைய ஞானத்தை சரி, இதில் தந்தையா என்ன ரோல் பண்ணுறாரு இறைவன் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், நிச்சய புத்தி வர வைக்கிறது எப்படி வர வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏதாவது காட்சி காட்டுவார், சாட்சாத்காரம் காட்டுவார், இல்லை ஒளிப்புள்ளியை காட்டுவார். அல்லது எனக்கு எப்படி ஆச்சுன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு நான் நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு போகும்போது டிவியை பார்த்தா அப்படியே பிரம்மகுமாரிகள் என்ன சொன்னாங்களோ அதை ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ப்ரோக்ராம் சொன்னாங்க. அது சாமியே இல்லைன்றதுக்காக எடுத்த ப்ரோக்ராம். அதில் இங்கே எப்படி ஒளிப்புள்ளியாக இருக்கிறாங்கன்றாங்களோ அதை ஒரு பெண் வந்து இறக்கும் தருவாயில் தான் வந்து ஒரு ஒளிப்புள்ளியாக வெளியே போனதாகவும், ஒளி நிற அதாவது ஒரு நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு உலகத்துக்கு நான் போய் என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னது அந்த பரந்தாமத்தை சொல்கிறதும், அது சொல்லும்போது தான் எனக்கு நிச்சய புத்தி வர ஆரம்பிச்சது. அதேமாதிரி நிறையா நடக்க ஆரம்பித்து வந்தது. ஸோ அப்பாவுக்கு தெரியும் குழந்தைங்க எப்படி நிச்சய புத்தி வர வைக்கணும். ஸோ அதை அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் தான் ஆசிரியர் ரோல் ஆரம்பிக்கும். முதல்ல அப்பாவை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர், அதுதான் தினம் தினம் ஞானம் சொல்கிறது. இப்போ இந்த பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு உள்ளே பேசிட்டு இருக்கிறது அதே தந்தை. போன கல்பத்தில் வந்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த அதே தந்தை தான் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிற அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஏன்னா எல்லாரும் அடையாளம் கண்டுக்க முடியாது. யார் தேவதையாக இருந்தாங்களோ, யார் போன கல்பத்தில் அடையாளம் கண்டுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்பயும் கண்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு இறைவன் பிரம்மகுமார் குமாரிகள்னு வைக்கிறார் பேர். அதாவது இவர் சாதாரண மனிதர் தான், இறைவன் இவருக்குள்ள பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு பிரம்மகுமார்னு இறைவன் பேர் பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவின் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்கிறவங்க அந்த நொடியே, அதாவது அந்த நிச்சய புத்தி வரவங்களுக்கு அந்த நொடியே பிரம்மகுமார் குமாரிகள் ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவனுடைய நேரடி குழந்தைகள். அவருக்கு சரீரம் இல்லாததுனால சிவ தந்தை பிரம்மாவை தாயாக்கி குழந்தைகளை தத்தெடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரம்மகுமார் குமாரிகள்ன்றது. இவங்களுக்கு பிராமணன் இன்னொரு பேரும் வைக்கிறார். அந்த பிராமணர்கள்னு ஒரு ஜாதி இருக்குல்லையா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் வேதத்தில் பிராமணர்கள்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு இருக்கும். அது யாருன்னா நாம தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு ஆன்மீக ஜென்மம் எடுக்கிறோங்க. அதாவது நம்ம கர்ப்பத்தில் போய் பிராமணராக பிறக்கல, வாய் வழியாக. அதுதான் ஆன்மீக தூய்மையான ஜென்மம். இந்த பிராமணர் ஆனாதான் உங்களுக்கு ஆத்ம உணர்வு பற்றிய ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சாதான் தேவதையாக பிறப்பீங்க அப்படின்னா தேவதையை விட நீங்கள் உயர்ந்தவர் இல்லையா? ஸோ இந்த பிராமணர் தான் தேவதைகளை விட அனைவரையும் விட உயர்ந்தவர் அப்படின்னு இறைவன் சொல்றது. சரி, இப்போ இந்த 5000 வருடத்தை சமமாக 4 யுகமாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா, அதுதான் ஒரு சக்கரமாக போட்டிருக்கிறாங்க. 5000 வருடத்தை சமமாக 4 பிரிச்சிங்கன்னா ஒரு யுகமும் 1250 வருடம் வரும். சமமாக தான் வரும். அதில் சத்யுகம், அதான் சொர்க்கம், முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் இல்லையா? முதல் பாதியில் வந்து 2 யுகம் வரும், சத்யுகம் திரேதாயுகம், இது ரெண்டுமே சொர்க்கம் தான். அடுத்த பாதி துவாபர யுகம் கலியுகம், இது ரெண்டுமே நரகம் தான். இப்போ இதில் கடைசி 100 வருடம் தான் இறைவன் சொல்கிறார் இந்த ஞானத்தைன்றது தான் இங்கே வெள்ளையாக காட்டியிருக்கிறாங்க, கடைசி 5 நிமிஷம் மாதிரி இல்லையா? இந்த 5 நிமிடம் வந்து இந்த 4 யுகமும் பகவத்கீதையிலே இருக்குது, மனிதர்கள் எழுதுந்திலே. ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு யுகத்தை இறைவன் சொல்கிறார், கடைசி 100 வருடம் சங்கம யுகம், அதாவது அப்பாவும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். இந்த யுகத்தில் இந்த ஞானத்தை கேட்டால்தான் அடுத்தது நீங்கள் பிறக்கவே முடியும் தேவதைகள்ன்றதுனால. நாம தான் வந்து தேவதைகளை விட உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம் அந்த பிராமணர்கள். சரி,
இப்போ இந்த ஞானத்தை கேட்குறதுல வரிசைக்கிரமம் இருக்கும். எப்படி ஒரு ஸ்கூலில் படித்தாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு இருக்கும், இதுலேயும் இருக்கும். எல்லாராலையும் முயற்சி பண்ணி பக்காவாகவும் வர்றதும் கஷ்டம்தான். அப்போ அதில் யார் பக்காவாக இறைவன் சொல்கிறத, இறைவனை நாம் தந்தைன்னு சொல்லுவோம். அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் சிவனை, அல்லாவை, பரமபிதாவை நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஹிந்தியில் அப்பான்றதுக்கு பாபான்னு பேர். மற்றபடி சாய்பாபா, சத்யசாய் பாபா அந்த மாதிரி சரீரம் உள்ளவர்களை நாங்கள் பாபான்னு இங்கே சொல்லலை. அந்த ஒரே இறைவன் இல்லையா, அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்கிற அந்த ஒரே இறைவனை தான் பாபான்னு சொல்கிறோம். அப்படி இங்கே பாபா குழந்தைகளாக ஆகிறவங்க தான் இங்கே பிறக்க முடியும். அப்படி பாபா சொல்கிறத ஒன்று விடாமல் யார் கேட்டு பக்காவாக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அனுபவிக்க முடியும். அப்படி முதல்ல பிறக்கிற குழந்தை யார் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ முதல்ல அவர் வராருன்னா அவர் தானே முதல்ல இந்த சக்கரத்தை முடிக்க முடியும். ஸோ அவருடைய கடைசி பிறவியில் தான் அவர் இப்படி இந்த தாத்தாவாக இருக்கிறாரு. பிரம்மான்னு சொன்னோம் இல்லையா, இந்த தாத்தாவாக இருக்கிறாருன்ற விஷயம் இவருக்கே சிவன் சொல்லி தான் தெரியும். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் தான் கடைசி பிறவியில் பிரம்மாவாக ஆகுது, அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா தான் பிரம்மா ஆகுதுன்றதை தான் பக்தி மார்க்கத்தில் ஒரு படம் இருக்கும், நிறைய பெருமாள் கோயிலெல்லாம் இருக்கும். என்னென்னா படுத்துட்டு இருப்பார் பார்க்கடலில், அந்த பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார் விஷ்ணு. அவருடைய தொப்புலேருந்து ஒரு தாமரை கொடி போகும், அந்த தாமரை மேலே பிரம்மா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீகிருஷ்ணரும் பிரம்மாவும் ஒரே ஆத்மா தான். ஏன் தொப்புள் கொடி வழியாக இணைச்சிருக்கிறாங்கன்னா அவங்க பிறவினால் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதான் வெவ்வேறு பிறவி அப்படின்றதான் அங்கே அர்த்தம். இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் கல்யாணம் ஆனவொடனே, இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஃபோட்டோ தான் இருக்கும், ஸ்ரீகிருஷ்ணரே தான் கல்யாணமானவொடனே நாராயணனா ஆகிறாரு. மற்றபடி நாராயணனுடைய அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, ஒரே இதுதான், ஒரே பிறவியில் தான் அது நடக்கிறது. கல்யாணம் ஆகும்போது அந்த நாராயணன்றது ராஜா, அந்த பதவியுடைய பேர் அது. அப்போ அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுற ராதை லக்ஷ்மியாக ஆகிறாங்க. அப்போ ராஜா குழந்தை தான் ராஜாவாக முடியும் இல்லையா? அதனால் இந்த நாராயண வம்சத்தில் இந்த முதல் யுகத்தில் 8 குழந்தை பிறக்கும், அதாவது 8 தலைமுறை வரும். அந்த 8 தலைமுறையில் வர 8 ஆண் குழந்தைகளும் 8 நாராயணனாகவும், அவங்கள கல்யாணம் பண்ணுற 8 பெண்களும் அஷ்டலக்ஷ்மி, அதாவது 8 லக்ஷ்மியாகவும் மாறுறாங்க. நம்ம பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மின்னு இருக்குது, அது கூட ஒரே லக்ஷ்மியோட 8 அவதாரம்னு நினச்சிக்கிறாங்க. அது 8 அவதாரம் கிடையாது, 8 வெவ்வேறு ஆத்மாக்கள் அந்த பதவி அடையுது. அதே மாதிரி 8 ஆனால் 8 நாராயணன் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாராயணா எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவரை வேறு நிந்தனை பண்ணிட்டாங்க. அங்கே எல்லாரும் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மகிமை. மற்றபடி மனிதர்கள் எழுதும்போது அப்படி கண்ணாப்பின்னான்னு எழுதி விட்டாங்க. சரி, இங்கே எப்படி 8 லக்ஷ்மி நாராயணனோ அதே மாதிரி அடுத்த யுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. இது எதுவுமே எந்த மனிதர்கள் எழுதின வேத புஸ்தகத்திலையும் கிடையாது. எப்படி முதல் பல்லவர், 2ஆம் பல்லவர், 3ஆம் பல்லவர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே முதல் நாராயணன், 2வது நாராயணன், இதுதான் இப்போ கூட பேர் வைக்கும்போது கூட ஆதி நாராயணன், ஆதி லக்ஷ்மின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல அவங்கன்னா அதுக்கப்புறமும் யாரோ வராங்கன்னு தான் அர்த்தம். ஆதி நாராயணனா அடுத்தது நாராயணன் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். பேர் மட்டும் கரெக்டாக வைக்கிறாங்களே தவிர அதை புரிஞ்சக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இறைவன் சொல்கிறதன் மூலமாக தான் நமக்கும் தெரியும் இல்லையா? அடுத்தது, இவங்க எல்லாம் சதா சுகமாக இருப்பாங்க, துக்கம்னா என்னன்னே தெரியாது, செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அதாவது அவங்க சிலைக்கே அவ்வளோ நகை அலங்காரம் பண்ணுறாங்கன்னா அவங்க நிஜத்தில் எந்த அளவுக்கு தங்கத்திலே மிதந்து இருப்பாங்க பாருங்கள். அதாவது செங்கல் கூட தங்கத்திலே இருக்கும், மண்ணில் கூட தங்கம் இருக்குன்னா அப்படி இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். இயற்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடிக்கிற மாதிரி வெயிலோ இப்போ பெய்கிற மாதிரி பயங்கரமான புயல், வெள்ளம், மழை அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சதா காலமும் வசந்த காலமாகவே இருக்கும். எப்பயுமே அது ஒரு மிதமாக இருக்கும், பயங்கர வெயிலும் இருக்காது, அப்படியே ரொம்ப குளிர்ற மாதிரியும் இருக்காது. அப்படி இருக்குமா வருஷம் ஃபுல்லாகவுமே. அப்புறம் அங்கே இருக்கிற இயற்கை பாருங்கள், அங்கே மலர்கள், அதாவது இங்கே இல்லாத நிறைய மலர்கள் இருக்கும்.
இங்கே இல்லாத நிறைய விலங்குகள் இருக்கும், அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற விஷ ஜந்துக்கள் எதுவும் அங்கே இருக்காது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற கொசு இருக்காது, அது சின்னதாக தான் இருக்குது, எவ்வளோ தொல்லைப்படுத்துது. அதான் நரகம்ன்றது. பணக்காரனையும் அது விடுறதில்ல, ஏழையும் விடுறதில்ல, ஏன்னா எல்லாருக்கும் அது நரகம் தான். அங்கே இந்த மாதிரி இது இருக்காது, கொசு இருக்காது, பாம்பு இருக்காது, இந்த விஷ ஜந்துக்கள் எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் சிங்கம், புலி இதெல்லாம் இப்போ எங்கே இருக்கு? ஒன்று காட்டில் இருக்கும், இல்லாட்டினா ஜூவில் இருக்கும். மனிதர்களை விட்டு விலகி இருக்குது, ஏன்னா கிட்ட வந்துச்சுன்னா நம்ம காலி ஆகிடுவோம் இல்லையா? ஆனால் அங்கே சிங்கம், புலியெல்லாம் உங்கள் கூடவே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மனிதர்களை பிடித்து சாப்பிட்ணுன்ற எண்ணம்லாம் அங்கே இருக்காது. நாய்க்குட்டி மாதிரி உங்கள் கூட விளையாண்டுட்டு இருக்கும். இது பைபிள்லையும் இருக்குது. ஆனால் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது சொர்க்கம்னா அதெல்லாம் இருக்கும், நம்ம போய் ஜாலியாக விளையாடலான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் அவங்க வர முடியாது. மற்ற எந்த தர்மமும் வராது, தேவதை தர்மம் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போ ஏன் அவங்க வர முடியாது அப்படின்னா, சொர்க்கத்தில் சிங்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அங்கே நீங்கள் போகிறதுக்கு என்ன தகுதியாக இருக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்கல. உதாரணத்துக்கு சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா நீரோடையில் தண்ணி குடிக்கும்னு பைபிளில் இருக்குது. இறைவனும் சொல்கிறாரு குடிக்கும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் சொர்க்கத்தில் இருக்காது. அப்படின்னா அங்கே வாழ்கிற மனிதர்களுக்கு இருக்குமா? அப்போ அந்த ஆண்ட ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ஸ்ரீராமருக்கும் இருக்குமா? யாருக்குமே அப்படி இருக்காது. யாருமே துக்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி மகாபாரத ராமாயணத்தில் சொன்ன மாதிரிலாம் சண்டை போடுறவங்களாம் கிடையாது. சண்டை போட்டால் அது பேர் சொர்க்கம் கிடையாது, நரகம் இல்லையா? சரி, அப்போ சொர்க்கம்ன்றது எல்லாத்துக்கும் சொர்க்கம், நமக்கு மட்டும் இல்லை, அங்கே வாழ்கிற விலங்குக்கு, இயற்கைக்கு, எல்லாத்துக்குமே சொர்க்கம். ஆனால் கிறிஸ்தவ தர்மத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கறிமீன்லாம் சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட சிங்கம் விளையாண்டா என்ன பண்ணுங்க? இப்போ ஆட்டை தின்ற அந்த சமஸ்காரம் உள்ளவங்க அங்கே சிங்கத்தை வெட்டி சாப்பிடுவீங்க. அதனால நீங்கள், அதாவது அந்த மாதிரி தர்மத்தில் இருக்கிறவங்க வர முடியாது. அதனால தான் அந்த தர்மத்தை விட்டு விலகி வந்தால் தான் இருக்க முடியும்னு சொன்னதும் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன. பார்த்தீங்க, அந்த தர்மத்தில் சொன்ன நிச்சய புத்தி வர்றதுக்காக ஒரு சில உண்மைகள் இருக்குது, அதை மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும் தவிர, ஆஹா இந்த தர்மத்தில் எல்லாம் இருக்குதுன்னு அங்கேயே போயிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர முடியாது. இங்கேயே எப்படி சர்ச்சுக்கு போய் எல்லாம் அழுதுட்டு, சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கனாலே அப்படியே அல்லேலுயா அல்லேலுயான்னு அப்படியே அழுவாங்க. அழற சமஸ்காரம் உள்ளவங்களை சொர்க்கத்தில் விட்டா என்ன ஆகும்? அங்கேயும் அழுவாங்க. ஸோ நரகத்துக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த நரகத்தில் தான் அனைத்து மதங்களும் வரும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், நிறைய தர்மங்கள் இருக்குல்ல, எல்லாமே இங்கே தான் வரும். இங்கே எந்த தர்மமும் கிடையாது, ஒரே தர்மம் தான். அது பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இதுவும் பகவத்கீதையில் இருக்குது, அதை பற்றி விளக்கம் தான் இருக்காது. சரி, அவங்க தான் இங்கே இருப்பாங்க. இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, சரீர உணர்வு வந்துடும். அதாவது 3வது யுகம், துவாபர யுகம் என்டர் ஆகும்போது சரீர உணர்வு வரும். சரீர உணர்வு வரும்போது நான் அப்படின்ற உணர்வு வருது. அப்புறம் என்னோடதுன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்னோடவங்க, அவங்க என்னோடவங்க. பார்க்குறோம் இல்லையா, ராஜாலாம் எப்படி பிடிக்கிறாங்க, நாட்டை பிடிக்கிறாங்க, அது மாதிரி. ஆனால் இந்த உடல் உட்பட அனைத்தையும் அவங்க விட்டு தான் ஆகணும். அப்படி அவங்கள விட்டு பிரியும் போது துடிக்கிறாங்க. அப்போ துடிக்கும்போது தான் முதல்ல இறைவனை நினச்சி பக்தியை இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் முதல் 2 யுகத்தில் பக்தியே இருக்காது. இது பேர் ஞான மார்க்கம். அதாவது அங்கே ஞானமும் இருக்காது. இந்த கடைசி 100 வருடம் எடுக்கிற ஞானத்துடைய பலன், அந்த ஆத்மான்னு நிச்சயப்படுத்தி ஆத்ம உணர்வுடைய பலன் தான் இங்கே அனுபவிப்பாங்க. இந்த ஆத்ம உணர்வு என்னதான் செல்ஃபோன் ஃபுல் சார்ஜ் போட்டாலும் குறைஞ்சி தானே ஆகணும். அதே மாதிரி இந்த ஆத்ம உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஃபுல்லாக காலி ஆகிடும். இங்கே வந்தோடனே என்ன ஆகிடும்? சரீர உணர்வு மேலோங்க ஆரம்பிக்கும். அதாவது ஆத்ம உணர்வும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பட் சரீர உணர்வு ஏற ஆத்ம உணர்வு ஃபுல்லாக காலி. இப்போ கடைசியில் வரும்போது சுத்தமாரும் கிடையாது. அதுக்கு தான் இப்போ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறாரு இறைவன். இந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு சார்ஜ் பண்ணுறாரு, ஆத்ம உணர்வு கொடுத்து. இந்த சரீர உணர்வு வரும்போது தான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது துடிச்சு அப்போ தான் இறைவனை நினச்சி பக்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதமும் வருது, எல்லா வேதங்களும் எழுதுகிறாங்க. ஆனால் துக்கம் அப்போ தான் அதிகமாகிட்டே இருக்குது. எத்தனை தர்மம் வந்தாலும், எவ்வளோ பக்தி எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒன்றுமே புரியல மனிதர்களுக்கு. ஏன்னா சரீர உணர்வு ஏற துக்கமும் ஏறும்ன்ற ரகசியம் எந்த வேத புஸ்தகத்திலும் இல்லை. எந்த வேத புஸ்தகத்திலேருந்து நீங்கள் சரீர உணர்வை விட்டுருங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன உணர்வில் இருக்கணும்னு அடுத்த கேள்வி வரும். அது அவங்களுக்கு தெரியாது. இயேசுலாம் பார்த்தீங்கன்னா அன்பாருன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர சரீர உணர்வு இருந்தாலே வம்பு தான் வருன்ற ரகசியம் அவருக்கு தெரியாது. அதனால தான் அவரும் துக்கத்தை அனுபவித்தார். சரி, அப்போ இந்த 2500 வருட இறுதியில் இறைவன் என் குழந்தை 2500 வருடம் துக்கம் அனுபவிச்சது போதும், இதுக்கு மேலே அனுபவிக்க வேண்டான்ட்டு அவரே பரந்தாமத்தில் இருந்து இந்த ஞானத்தை சொல்லி மீண்டும் ஆத்ம உணர்வு
அழைச்சிட்டு போகிறார். இன்னொன்று என்னென்னா, இறைவனுக்கும் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. ஒரு கல்பத்தில் என்ன நடந்ததோ அதான் நடக்குன்ற மாரி இறைவனும் இந்த கடைசி நூற்றாண்டு மட்டும்தான் வருவார். ஏன்னா நாடகத்தில் அவரும் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வாழற சிங்கமும் ஆட்டுக்குட்டி கூட ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னா, மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. சிங்கமே அவ்வளோ அன்பாக இருக்குன்னா மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அன்பான பரிசுத்தமான ஸ்ரீகிருஷ்ணரையும் ஸ்ரீராமரையும் இங்கே எழுதுகிறாங்க. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான், கீதை எல்லாமே இவங்க எழுதும்போது இவங்களுடைய குணத்தை, இவங்க அசுரர்கள், அதாவது அசுர குணம் உள்ள மனிதர்கள், இவங்களுடைய குணத்தை அவங்க மேலே திருச்சி எழுதிட்டாங்க. சரி, இவங்களுக்கு எப்படி 2500 வருடம் வாழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் தெரியும், ராமருடைய பேர் தெரியும் அப்படின்னா, சாட்சாத்காரம் ஆகும். இங்கே இருக்கிறவரையும் சுகத்தில் இறைவனை நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. இங்கே துக்கத்தில் துடிக்கும் போது தான் என்ன ஆகுனா, நமக்கே கூட சில சமயம் அனுபவம் ஆகும். ரொம்ப அப்படி தற்கொலை பண்ணுற அளவுக்கு துக்கம் வந்து நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா அற்புதமான கனவு வரும். அந்த கனவு உங்களை அப்படியே தட்டி கொடுத்து அப்படி பண்ண மாதிரி வரும். அது இறைவன் பண்ணுற அந்த நாடகத்துடைய ரகசியம் அது. அப்போ அது மாதிரி வரும்போது என்ன ஆகுனா, துக்கத்தில் துடிக்கும்போது பக்தி வரணுமே, அப்போ சாட்சாத்காரம் வரும். அப்போ இங்கே வாழ்ந்த தேவதைகள் அவங்களுக்கு ஒன்று கனவுல வருவாங்க, இல்லை நிஜத்திலே வரா மாதிரி அந்த சாட்சாத்காரம் மட்டும் ஆகும். அதை பார்த்து முதல்ல சிலை தான் வடிப்பாங்க. அந்த சிலையை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் கதையை எழுதிடுவாங்க. இப்போ விஷ்ணு கையில் இந்த கடாயம் சக்கரம்லாம் இருந்தால் அந்த மனிதர்களுக்கு என்ன தெரியும், அதுக்கு பின்னாடி பயங்கரமான யோக ரகசியம் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ பயங்கரமாக சண்டை போடுறவங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்கள சண்டை போடுற மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ இங்கே எழுதுகிற ராமாயண மகாபாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய பெண்களோட சுத்தினா மாதிரியும், துரியோதன வம்சத்தை அழிச்சா மாதிரியும், ராமருடைய மனைவியை ராவணன் கடத்திட்டா மாதிரியும் எழுதிட்டாங்க. இப்படிலாம் நடந்தால் அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது, நரகம். இப்போ நரகத்தில் தான் இருக்கிறோம். இப்போவே அப்படி நடக்கிறது இல்லை, ஆனால் அவங்க அப்படி எழுதிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி அங்கே எதுவும் நடக்க. அப்படி சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அங்கே அப்படி நடக்கல. ஸ்ரீராமர் மட்டும் கிடையாது, இங்கே வாழ்ந்த 33 கோடி தேவதைகளும் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சரீர உணர்வில் இருக்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மகிமை. அங்கே எல்லாமே யோக பலத்தின் மூலமாக தான் நடக்கும், குழந்தை பிறக்கிறது உட்பட. அவங்க அந்த சரீர உணர்வில் இச்சையில் தன் மனைவியை பார்க்க மாட்டாங்க. கல்யாணம்லாம் நடக்கும், ஆனால் இச்சையில் பார்க்க மாட்டாங்க. அதாவது நமக்கு ஒரு வாரிசு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த அவங்க எது நினச்சாலும் நடக்கும். உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தங்கத்தில் கிரீடம் வேணும் நினச்சா போதும், டக்குன்னு வந்துடும். ஆத்மனுக்கு அந்த சக்தி, அதுதான் அந்த யோக பலம்ன்றது. அதை தான் இப்போ ராஜயோகத்தில் இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ கற்றுக் கொடுக்குற அந்த யோகத்துடைய சக்தியுடைய பலனை தான் அடுத்த 2500 வருடம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அப்போ அந்த மனைவி நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு பார்த்தா போதும் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுவா. மற்றபடி இச்சையாக அவங்க பார்க்க மாட்டாங்க. இச்சைனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பரிசுத்தமான குழந்தைங்களா இருப்பாங்க. இதைத்தான் பைபிளில் என்ன போட்டாங்க, ஆதாமியாவில் படித்து சொர்க்கத்தை படித்து விட்டாரு. அவங்களுக்கு சரீர உணர்வு வந்தோடனே போங்கடா நரகத்துக்குன்னு துரத்திட்டாருன்னு. 2 பேருக்காக இறைவன் சொர்க்கத்தை படைப்பாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அது உண்மையிலே ஆதாமியாவால் அப்படின்றது 2 தனி மனிதன் கிடையாது, இங்கே வாழ்ந்த 33 கோடி தேவதைகளுடைய பிரதிநிதியா. அதை பற்றி இந்த மாதிரி விளக்கமாக ஏன் பைபிளில் சொல்லனா, ஒன்று பைபிளை எழுதுனது கடவுள் கிடையாது, மனிதன் தான். இன்னொன்று அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக எழுதப்பட்ட புக்கு கிடையாது, நரகத்துடைய ஆரம்பத்தில் எழுதுறாங்க. நரகத்துடைய ஆரம்பத்தில் யாருக்கு எழுதுவாங்க, அடுத்த 2500 வருடம் ஆள போகிற நரகத்து மனிதர்களுக்காக எழுதுனது. அதனால் சொர்க்கத்தை பற்றி அது ஒரு பக்கத்துலேயே முடிச்சிடும். அதுக்கப்புறம் நரகத்தில் இருக்கிறத இதை பற்றி தான் அது சொல்லும். குரான் எல்லாமே அப்படி தான். சரி, அப்போ உண்மையான ரகசியம் என்னென்னா, இவங்களுக்கு சரீர உணர்வு வரும்போது நரகமாக இது மாறுது. யாரும் துரத்துறது கிடையாது, யாரும் போய் கனியை சாப்பிட்றது கிடையாது. சாத்தான் கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாத்தானா ஒரு பாம்பு கட்டிருக்காங்க. அந்த காலத்தில் பாம்பு பேசும், இப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. பைபிள் கிறிஸ்தவர்களும் சரி, யெகோவாவின் சாட்சிகளும் சரி, அதெல்லாம் எப்பயும் பேசாது. முதல்ல பாம்பு சொர்க்கத்தில் வரவே வராது. அப்போ பாம்புன்றது மாயா, சாத்தான். அதாவது இந்த 5 விகாரங்கள் தான்: காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த விகாரம் வரணும்னா முதல்ல தேக உணர்வு வந்தால் தான் வரும். தேக உணர்வு இல்லாமல் காமம் எப்படி வரும் இல்லையா? தேகம் நானுன்னு நினச்சாதான் அகங்காரமே வரும். ஸோ அப்போ தேக உணர்வே இங்கே தான் வருது. அதுக்காக தான் இப்போ இறைவன் தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்றாரு. ஆத்ம உணர்வு தீங்கனாலே மாயா அவங்கக்கிட்ட வரவே வராது, துக்கமே வராது. சரி, அதுதான் இவ்வளோ பரிசுத்தமானவங்கள அவங்க அப்படி பண்ணிட்டாங்க.
ஸ்ரீகிருஷ்ணர் பெண்கள் பின்னாடி சுற்றுன மாதிரியும் ராவர் மனைவியை ராவணன் கத்த மாதிரி அப்படியெல்லாம் நடந்தால் அது பேர் சொர்க்கமே கிடையாது, நரகம் இல்லையா. அங்கே அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், மனிதர்கள் பண்ண தவறில் பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணர்கள் இப்போ பிறக்கிற இந்த பிரம்மகுமார் குமாரிகள், அதாவது பாபா குழந்தைங்கள தான் பிராமணர்கள், இவங்க தான் உண்மையான பிராமணர்கள், இவங்க தான் எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள்னு சொன்னது. ஆனால் அவங்க அது ஒரு ஜாதின்னு வச்சுட்டு வேதத்தில், இங்கே தானே வேதம் எழுதுகிறாங்க, ஜாதின்னு வச்சு எழுதுனதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிரிவு ஏற்படுத்து, அதனால் கொலைகள் நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் ஏவன் கொடுக்குற ஞானத்தில் அதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் எழுதும்போது அது மாதிரி தப்பு ஏற்படும். இப்போ பாருங்கள், இங்கே தான் நாம் பிராமணர் ஆகிறோம். இந்த பிராமணர் ஆனால் தான் தேவதையாக பிறக்க முடியும்னா, தேவதைகளோட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை, அதனால் உச்சி குடுமையாக காட்டுறாங்க. அந்த ஸ்தூலத்தில் பிராமணர்கள் இருக்கிறாங்களே, கர்ப்பத்தில் பிறவி எடுக்கிற பிராமணர்கள், அந்த பிராமணர்கள், அந்த கலியுக பிராமணர்கள் இப்பத்து பிராமணர்களுடைய நினைவு சின்னமாக அவங்க தலையில் உச்சி குடுமி வைக்கிறாங்க. அந்த அதாவது உச்சி குடுமினா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் விட உயர்ந்தது. அது இந்த பாபா குழந்தைகளுடைய நினைவு சின்னமாக அவங்க அப்படி வச்சுருக்காங்களே தவிர, நாம் யாரும் அந்த மாதிரி குடுமையெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். சரி, இவங்க தான் அடுத்தது தேவதை ஆகுறாங்க. தேவதைன்னா என்ன, ஃபுல் ஆத்ம உணர்வு. அந்த ஃபுல் ஆத்ம உணர்வு உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கிறதுனால தான் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு தான் அவ்வளோ பெரிய நாமம், கண்ணையும் மறைக்கிற அளவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணுனால சரீரம் தான் தெரியும் இல்லையா, அவர் ஆத்ம கண்ணை திறந்து வச்சிருக்கிறார். இந்த கண்ணை மூடுற அளவுக்கு ஆத்ம கண்ணை பவர்ஃபுல்லாக, ஆத்மா திறக்கிறதுனா என்ன அர்த்தம், இங்கே புத்தி இருக்குது இல்லையா, இந்த புத்தி வழியாக பார்க்குறாரு. அப்போ நானும் ஆத்மா, மற்றவங்களையும் ஆத்மாவை பார்க்கணுன்றது புத்தி தான். உங்கள் கண்ணுக்கு அது ஆத்மாவாக தெரியாது, புத்தியால் பார்க்குறது, அதாவது சொல்லுவாங்களே மனசால், அப்படி பார்க்குறது. அப்படி ஃபுல் ஆத்ம உணர்வு வந்ததுனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய நாமம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆத்ம உணர்வு அது ஒரு புள்ளி தான், ஆனால் அது கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி கோடை போட்டு இப்படி இப்படி யூ ஷேப்பில் சுற்றி போடுற கோடு என்ன அப்படின்னா, சரீர உணர்வை விட்டு முற்றிலும் விலகி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல்ல வர அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் அந்த மகிமை. ரெண்டாவது யுகம் ராமருடைய யுகம் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நாமம் தான் இருக்கும். சரி, அப்புறம் என்னன்னா, இவங்க பிராமணர்கள் தான் இங்கே தேவதையாக பிறவி எடுக்கிறாங்க. அதாவது ஆத்ம உணர்வு ஃபுல் உணர்வில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம உணர்வு குறையுது இல்லையா, குறையும் போது இது பாதி சொர்க்கம், ரெண்டும் சொர்க்கம் தான். ஆனால் முழுமையான சொர்க்கம்ன்றது இது தான். அதுலேயும் ஃபஸ்ட்டு பிறவி எடுக்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ பக்காவாக இருக்குமா சொர்க்கம். ரெண்டாவது வர்றது என்ன யுகம் இல்லையா, சத்தியுகம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது திரேதாயுகம். இங்கே இந்த தேவதைகளுக்கு பேர் தேவதைகள் கூட கிடையாது, க்ஷத்ரியர்னு பேர். அதாவது ஆத்ம உணர்வு கொஞ்சம் குறையுது. இங்கே வரும்போது அவங்களுக்கு வைஷ்யர்னு பேர், இங்கே வரும்போது சூத்திரர், எல்லாருமே சூத்திரராக ஆயிடுறோம். அப்போ ஒருத்தரே தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறாக ஆகுறாங்க. இப்படின்னு தெரிஞ்சால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த வெவ்வேறு ஜாதின்னு சொன்னதுனால தான் பிரச்சனை. அது மனிதர்கள் பண்ண தப்பு அப்படி வேதத்தில். சரி, அப்போ இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது உண்மையாக இருக்கும்னு இல்லையா. இன்னொரு ரகசியம் என்னென்னா, எல்லோரும் சொர்க்கத்தில் வரமாட்டாங்கன்றது மாதிரி எல்லாருமே இங்கே 8 பிறவி இருக்கும், இங்கே 12 பிறவி இருக்கும். இப்போ இந்த ஒரு பிறவியும் சேர்த்து, இப்போ கடைசி சங்கம யுகம்னு சொல்கிறோம் இல்லையா, இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை எடுக்குமா, இந்த ஒரு பிறவியும் சேர்த்து மொத்தம் 21 பிறவிகள். அதாவது இறைவனுடைய அந்த இதுவே நமக்கு சொர்க்கம் மாதிரி தான். இந்த நரகத்திலே சொர்க்கத்தை நாம் அனுபவம் செய்கிறோம் பிரம்மகுமாரிகள். அப்போ இந்த 21 பிறவி நாம பிறவி சக்கரத்தில் சுற்றுறத தான் நம்மளுடைய நினைவு சின்னமாக கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு ஒன்று இருக்கும் பெருமாள் கோயிலில். அங்கே பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சுத்தோன்னு சுற்றினே இருப்பாங்க. நேற்று தான் அந்த கோயிலுக்கு போய் எத்தனை சுற்றுங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க 21 சுற்று, 48 சுற்று, இல்லாட்டினா 108 சுற்றுன்றாங்க. அப்போ இந்த 21 பிறவிக்கான ஞானத்தை புத்தியினால் சுற்றுறதுக்காக ஒரு யோகம் இறைவன் கற்றுக் கொடுத்தாரு. இங்கே இறைவன் தான் வராருன்ற நிச்சய புத்தி இல்லாதனால இங்கே வராததுக்கு தண்டனை பாருங்க. அவங்க நரகத்தில் நம்ம சிலையை சுற்றுன்னு சுற்றின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் பலன் கிடைக்கும். ஏன்னா பக்தி மார்க்கம் இல்லையா, இறைவன் அவருடைய குழந்தைகளுக்கு தான் மகிமை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளை நம்புகிற அந்த சிலைக்கு கூட அவங்க சுத்தம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கே பிரம்மகுமாரிகளுக்கு வராமல் சொர்க்கத்துக்கு வர முடியாது. சரி,
இப்போ இது வரைக்கும் சக்கரமாக காட்டணும் இல்லையா, சுதர்சன சக்கரம்ன்ட்டு, அந்த சக்கரத்தையே இங்கே ஒரு ஏணி படிக்கட்டாக காட்டுறாங்க. என்னன்னா இவ்வளோ உயர்ந்த நிலை, எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைனா பாருங்க, தங்கத்திலே மாட மாளிகை இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தங்கத்திலே மாட மாளிகை தான் இப்படி போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கதவோ ஜன்னலோ இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பொருளை திருடு போயிடுமோ அப்படின்ற பயம் இருந்தால் தான் கதவு ஜன்னல் வைக்கணும் இல்லையா. அங்கே எல்லாருமே ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. திருடுறதுனா என்னன்னு கூட தெரியாது. அப்படி பரிசுத்தமானவங்க மட்டும்தான் இங்கே பிறவி எடுக்க முடியும். சரி, இப்படி தங்கத்திலே வீடு கட்டிட்டு அங்கேயே இருப்பாங்களான்னா உள்ளேயும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தை எப்போ தான் அனுபவம் செய்யுது, ஃபுல்லாக புஷ்ப விமானத்தில் ரவுண்ட்ஸ் அடிச்சுன்னே இருப்பாங்க. அப்படி பரிசுத்தமான நிலைக்கு பஞ்ச தத்துவத்தை உங்களுக்கு அடிமையாக்குறார் இந்த ஞானத்தின் மூலமாக இறைவன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் புஷ்ப விமானத்தில் ஏறி உட்காந்தாருன்னா அங்கே டிரைவரும் இருக்க மாட்டாங்க, பெட்ரோலும் இருக்காது. ஆனால் அவங்க நினைக்கிற இடத்துக்கு அது போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், காற்று அவங்களுக்கு அடிமையாகி அவங்க எண்ணத்தை நிறைவேற்றுது. அப்படி பஞ்ச தத்துவத்தையும் நமக்கு அடிமையாக இருக்கும் சொர்க்கத்தில். இப்போ என்ன பண்ணிட்டோம், பஞ்ச தத்துவத்தாலான இந்த உடம்புக்கும் ஐம்புலனுக்கும் நாம் அடிமை ஆயிட்டோம். அப்படி கீழான நிலையை அடையிறதுக்கு 5000 வருடம் ஆகுது அப்படின்றது தான் இந்த படிக்கட்டில் காட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்தி எல்லாம் இருக்குது, இங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அது கீழான நிலைக்கு வரும்போது இன்னைக்கு நியூஸ் பேப்பர் டிவி நியூஸ்லாம் பார்க்குறீங்களே, பெண்களுக்கு கொடுமை, விதவிதமான நோய்கள், ஜாதி சண்டை, மதச்சண்டை, உள்நாட்டு கலவரம், வெளிநாட்டு கலவரம், மனித இனத்தை அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு அணுகுண்டு தயாரிக்குது. அதாவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா என்ன பண்ணிடுது, அந்த நாடு தயாரிக்கும் போது நாம் தயாரிக்கக்கூடாதா, இது நம்ம பிறப்புரிமைன்னு மக்களை அவ்வளோ முட்டாளாக்குது. யார் தயாரித்தாலும் யார் போட்டாலும் ஒட்டுமொத்த மனித இனமும் போகும் அப்படின்றது நமக்கு யோசிக்க தெரியாத அளவுக்கு பண்ணுறது தான் மாயாவுடைய சக்தி. ஆனால் நரகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் உருவாகும் இல்லையா. நரகத்தை அழிக்கிற வேலையை மனிதர்கள் பார்த்துட்டு இருக்கிற அதே வினாடி இறைவன் பிரம்மாவின் மூலமாக இந்த ஞானத்தை, சிவபரமாத்மா பிரம்மாவின் மூலமாக இந்த ஞானத்தை பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுத்து ஒரு வினாடியில் சொர்க்கத்துக்கு பிறக்கிறதுக்கு உங்களை தகுதி ஆக்கிடுறாரு. அப்போ இதுதான், இதனால தான் அந்த கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு அவ்வளோ மகிமை. காரணம் இல்லாமல் மெக்காவுக்கும் இமயமலை, திருவண்ணாமலைக்கெல்லாம் கூட்டம் போகிறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாத அந்த சிவன் இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து மனிதர்களை, கீழான மனிதர்களை மேலான தேவதைகளாக மாற்றுறதுனால தான் அவருக்கு மகிமை. அது என்ன ஒரு வினாடியில் நமக்கு சொர்க்கம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இந்த வீடியோவை அல்லது இதே மாதிரி பட விளக்கம் எங்கேயாவது கோயிலோ எங்கேயாவது கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து சும்மா ஒரு 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 10 செகண்ட் அப்படி நின்று நிச்சய புத்தியோடு அவங்க சொல்கிற அந்த ஆத்மா பரமாத்மா இப்படி இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் நினச்சா கூட கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இறைவனுடைய ஞானம் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இறைவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நரகம் அழியும் அணுகுண்டெல்லாம் தயாரித்து வச்சுட்டாங்க இல்லையா, அது வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்காக தயாரிக்கலை, எப்பயோ ஒன்று போட தான் போகிறாங்க. அதுக்காக தான் அது தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களே அறியாமல் அது மாயாவுடைய பவர் அது. அப்போ அந்த அணுகுண்டு போன கல்பத்தில் எப்போ போட்டாங்களோ அதே வினாடி இப்பயும் போடுவாங்க. போன கல்பத்தில் போட்டதுக்கான ஆதாரம் இருக்குதா அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தது தான் இது. அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா சீரழிவு நடந்து 5000 வருடம் ஆகுதுன்றாங்க. அப்போ 5000 வருடம் முன்னாடி உலகம் அழிஞ்சதோடைய ஒரு சின்ன துளி மிச்சம்தான் அது தோண்டி எடுத்தது. அப்போ அதே வினாடி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அங்கே இறந்த மனிதர்கள் வந்து பயங்கரமான கதிர்வீச்சு தாக்கி இறந்துருக்கிறாங்கன்னு அந்த எலும்பு ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒன்று அணுகுண்டு வெடிச்சிருக்கணும், இல்லை அணு மின் உலைகள் வெடிச்சிருக்கணும். அதே டெக்னாலஜி நோக்கி இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அது நடக்கிற அதே டைமு நாம் அதை பற்றி எல்லாமல் நாங்கள் சயின்ஸு சொன்னால் தான் ஒத்துக்குவோம், அப்படி கண்ணில் பார்த்தா தான் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரத்தை வீணாக்காமல் இதை நிச்சய புத்தியோடு கேட்குறவங்க டைரெக்டாக சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்த்தா தான் நம்புவோம்னு சொல்லி நாஸ்திகம் பேசுகிறவங்க கண்டிப்பாக கடைசியில் பார்ப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில், ஏன்னா இப்போ சிவனை பல ஜென்மமாக தவம் கிடந்த உங்களுக்கு தான் இப்போ இறைவன் கிடச்சிருக்காரு, அந்த பக்தி முடிச்சவங்களுக்கு தான் இப்போ கிடச்சிருக்கிறாரு அப்படின்றாரு. ஆனால் இறைவனை விட்டுட்டு நம்மளை கும்பிட்றாங்க பாருங்க தேவதைகளை, அவங்களுக்கு தேவதைகள் தான் தேவை.
அது கடைசி நேரத்தில் நம்ம சாதாரணமாக ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு எந்த தேவதை பிடிக்குமோ அந்த தேவதையாக நம்ம காட்சி தெரியும். அது நம்ம கையில் கிடையாது, இறைவன் கடைசி நேரத்தில் அப்படி காட்டுவார். அப்போ தான் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு. ஆனால் அப்போ டூ லேட் அப்படின்னு போர்டு போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதாவது அந்த அப்பாவை அடையாளம் கண்டுக்கிறவங்களுக்கு தான் சொத்து, நாமளாக கொடுக்க முடியும். நம்மளை பார்த்துட்டு நம்ம மேலே நிச்சய புத்தி வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுனா உடனடியாக அந்த உலக விநாசம், அழிவு அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். டக்குன்ட்டு சொர்க்கம் வர்றது ஒரு வினாடியில் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இவங்க தான் உலகத்தை ஆள போகிற முதல் ராஜா ராணி, அதாவது முதல் லக்ஷ்மி நாராயணன், ஆதிலக்ஷ்மி ஆதி நாராயணன். அதாவது அவங்கள அப்படியே நேரடியாக எடுத்த ஃபோட்டோ கிடையாது, இதுவும் ஒரு அனுமானத்தினால. அவ்வளோ தெய்வீக குணம் உள்ளவங்களை வரைஞ்சா இது ஆக்சுவலாக சிவன் பிரம்ம பாபா உடலில் வரைஞ்சது இது. சரி, அப்போ இந்த ராஜ்யம் ராஜாராணி ஆட்சியை ஆரம்பித்து வைக்கிறதே இறைவன் தான். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் கவன பிரஜையா இருங்க, நான் ராஜாவானா நீங்கள் விட்டுருவீங்களா? உடனே எலெக்ஷன் வைங்க. இதுதான் மனிதனுடைய புத்தி, அசுர புத்தி. அப்போ ராஜாவாக மனிதர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அது இறைவன் உருவாக்கி வைக்கிறது. அந்த ராஜாவை நீ அந்த ராஜாவை போய் இந்த ராஜா கொள்ளடிக்கிறது அதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. பணிவாக தான் அவரும் இருப்பார், அன்பாக தான் சொல்லுவார். அன்பா சொன்னாலே கேட்பாங்க. அதுக்காக தான் அப்போ இவரை மாதிரியே சமஸ்காரம் பிரஜைகளுக்கும் வரணுன்றதுக்காக தான் இப்போ ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற கல்வி பிறவியும் நிர்ணயம் பண்ணுது. அடுத்த 2500 வருடம் உலகத்தை அமைதியாக ஆள்றதுக்கான அரசியல் கல்வி அது. சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வினாடி இதை கேட்டால் கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அது கஷ்டமே கிடையாது. எது கஷ்டம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ராஜயோகம், ராஜா ஆக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் சரியாக முயற்சி பண்ணலன்னா பிரஜையாக பிறப்பீங்க. ஏன்னா அங்கே பிரஜைகளும் இருக்கணும் இல்லையா. 33 கோடி பேரும் ராஜாவாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான், 16,108 பேர் தான் ரொம்ப ஹை போஸ்ட் மகாராஜாவாக இருப்பாங்க. மற்றவங்களாம் சாதாரண ராஜா அல்லது பிரஜைகளாக தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் பிரஜையாக பிறக்கிறதுக்காக அவர் கற்றுக் கொடுக்கல, ஏன்னா இது பேரே ராஜயோகம். அப்போ இது அவர் கொடுக்குற ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை, ஒரு அறிமுக வகுப்பு தான். அப்போ தினம் தினம் நீங்கள் பிரம்மகுமாரி சென்டரில் அந்த கிளாஸை கேட்டால் தான் அந்த ஆத்ம உணர்வு வரும். ஏன்னா பரமாத்மாவோடைய ஞானத்தை கேட்டால் மட்டும்தான் ஆத்மாவுக்கு உண்மையிலே திருப்தி வருமே தவிர, ஐம்புலன்களை திருப்திப்படுத்துறதுனால ஆத்மா திருப்தி அடையாது. அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே துக்கம் வருது. மாயாவுடைய ஆயுதமே அந்த ஐம்புலன் தான். அது மட்டும் இல்லை, ஐம்புலனையும் திருப்திப்படுத்தவே முடியாது கடைசி வரைக்குமே. சரி, அப்போ இந்த ஞானத்தை கேட்க கேட்க தான் நீங்கள் ராஜாவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரஜையும் இருப்பாங்க, வேலைக்காரங்களும் இருப்பாங்க. ஒரு இந்து கோயிலும் சொர்க்கத்துடைய மாதிரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் கடவுள் யாரோ அவங்க சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பாம்பு தலை விரிச்சு இருக்கும், கீழே உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்வரூபம் எடுத்து மாயா விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த கலியுகத்தில் 5 விகாரங்களும் விஸ்வரூபம் எடுக்கிற டைம்லையும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது அடுத்த படத்தில் சொல்கிறேன். சரி, அப்போ அவங்க அரியணையில் இருக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெண் தேவதைகள் சாமரம் வீசுவாங்க. அதுக்கு இன்னாண்ட பார்த்தீங்கன்னா ஆண் தேவதையோ அல்லது பெண் தேவையோ ட்ரெஸ்ஸே கம்மியாக தான் இருக்கும், காவல் காத்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டினா அந்த கோபுரத்தை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூட்டை தூக்குறவங்களும் இருப்பாங்க. அது ஏன் ட்ரெஸ்ஸு கம்மியாக உடல் தெரிகிற மாதிரி இருக்குது? ஆனால் நடுவில் இருக்கிற அந்த தேவதை பார்த்தீங்கன்னா, அது விஷ்ணுவாக இருந்தாலும் சரி லக்ஷ்மியாக இருந்தாலும் சரி பயங்கர அலங்காரத்தோடு இருப்பாங்க, ஃபுல் ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. அதோடைய ரகசியம் என்னென்னா, நடுவில் இருக்கிறவங்க ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க அந்த அலங்காரத்தோடு இருக்கிறாங்க. அந்த தேக உணர்வை விட முடியாமல், விகாரத்தை விட முடியாமல், ஏன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மதம் மாறுறதே என்னென்னா, அந்த மதத்துலலாம் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் தின்னலான்னு சொன்னோடனே அது மாயாவுடைய ஆயுதம். அங்கே போயிட்டு அந்த விகாரத்திலே மூழ்கி அவங்களுக்கு இது நியாயம்னு தெரிஞ்சால் கூட விட முடியாது அவங்களால விகாரத்தை. அப்படிப்பட்டவங்களும் இந்த ஞானத்தை கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் விகாரத்தை விட முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கீழ்த்தரமான வேலையில் இருப்பாங்க. அங்கே சுடுகாட்டில் பிணத்தை புதைக்கிறவங்களும் அந்த சண்டாளர்களும் தேவை, அவங்களும் வருவாங்க. அப்போ இப்போ அவங்க ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால நான் ஏன் விகாரத்தை விடணுன்ட்டு விகாரத்தை விடவே மாட்டாங்க. இப்போ பணக்காரனாக இருக்கிறவங்க அங்கே பரம ஏழையாக பிறப்பாங்க. இதுதான் நாடகத்துடைய ரகசியம்ன்ட்டு இன்னைக்கு வானிலை இறைவன் சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ நம்ம ராஜாவாகணும்னா தினம் தினம் அந்த ஞானத்தை கேட்கணும். சாயங்காலம் 7 to 8 அனைத்து பிரம்மகுமாரி சென்டரிலும், காலைல 7 to 8, சாயங்காலம் 7 to 8 2 வேலையிலும்
முற்றிலும் இலவசமா நடைபெறுது. எந்த யோகமும் எந்த ஞானமும் உங்களுக்கு முற்றிலும் இலவசமா கிடைக்காது. இது நடத்துறது இறைவன்றதுனால முற்றிலும் இலவசமா கிடைக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை நீங்களே எடுக்கிறீங்க. இப்ப இந்த 100 வருடம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதை வைத்து தான், அந்த ஆதாரத்தில் தான் அடுத்த 5000 வருடம் உங்களுடைய ஜாதகம் நிர்ணயமாகுது. ஸோ பிரம்மா உங்கள் தலையெழுத்து எழுதலை, பிரம்மாவின் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க. இறைவன் சொல்லுவார், இப்போ இந்த சங்கம யுகத்தில் 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வைத்து தான் அடுத்த கல்பத்தின் 5 வருடம் நிர்ணயமாகுதான். இப்போ 5 வருஷம் நீங்கள் விகாரத்திலே மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே 5 வருஷம் விகாரத்தில் தான் இருப்பீங்க. ஸோ இப்போ தான் அது நிர்ணயம் ஆகுது. அப்போ நீங்கள் கடைசியில் ஏன் பிரம்மா என்ன இப்படி ஆயிடுச்சாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலே உங்கள் தலையெழுத்த கடவுள் எழுதலை, நீங்கள் தான் எழுதுறீங்க. இந்த ஞானம் இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். சிவன் யாரு அப்படின்னு தெரியாம ரொம்ப கலங்கப்படுத்தி எழுதிட்டாங்க இல்லையா. சிவனுக்கு நிறைய மனைவி அப்படி இப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஆனால் சிவன் ஒளி புள்ளியானவர் மட்டும்தான். அப்ப இது யாரு அப்படின்னா இவரை சிவன் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இவரை சிவன் சொல்ற அளவுக்கு பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல ஒரு துளி உண்மையும் நிறைய பொய்யும் தான் இருக்கும். எப்படின்னா ஒரு மாவுல கொஞ்சோண்டு தானே உப்பு போடுவாங்க. ஒரு இட்லி மாவு இருந்தால் கொஞ்சோண்டு தான் உப்பு போடுவாங்க. அந்த அளவு தான் அனைத்து வேதமும். அது குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, துளி மாவு உப்பு அளவு தான் உண்மை இருக்கும், மற்றதெல்லாம் பொய் தான் இருக்கும். அதில் ஒன்று மாறினது தான் இது. இவர் பேர் சங்கர், சிவன் கிடையாது. இவர் சிவ யோகத்தில் இருக்கிறதுனால சிவசங்கர்னு சொல்லி கடைசியில் சிவனும் சங்கர்னு ஒன்றுன்னு ஆயிட்டாங்க. அப்படியும் ஒரு பக்கம் சொல்லின்னு இருப்பாங்க சிவன் ஜோதியானவர்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி 2 உண்மையாக இருக்கும்? ஸோ சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாருன்றது மட்டும்தான் உண்மை, ஜோதியாக இருக்கிறாருன்றது மட்டும்தான் உண்மை. இவர் தான் சிவன், இவர் சங்கர். இவர் தான் அழிக்கும் கடவுள்னு பக்தியில் சொன்னதே தவிர சிவன் கிடையாது. ஏன்னா சாகும்போது சங்கரா சங்கரான்றாங்களே, அது இவரை தான். சாகும்போது சிவா சிவான்னு சொல்ல மாட்டாங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன்னு தான் சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு சங்கரனேன்னு இருந்தேன்னு சொல்கிறது இல்லை இல்லையா. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே ஹர ஹர சங்கர மகாதேவன் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் டைப்பிங் பண்ணுறாங்க. அப்படின்னாலே தெரியுது இல்லையா, சங்கர் தான் இவர். சரி, இப்போ இதுதான் பிரம்மா விஷ்ணு சங்கருடைய ஒரு நிதர்சனமான படம். ஏன்னா பிரம்மா ஒரிஜினலாகவே இப்போ பிறந்தார், பார்த்துட்டோம். ஸோ இவர் தான் பிரம்மா, உண்மையான பிரம்மா. மற்றபடி அந்த 4 தலை வச்சுட்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் எல்லாம் மிகைப்படுத்தி காட்டுறதுல அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி கூட ஒரு ரகசியம் இருக்குது. அது நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த 4 தலைனா 4 இதுலேயும் கண்ணு காது மூக்களமும் இருந்துன்னா என்ன அர்த்தம்? 5 புலன்கள் அவங்க பேச்சு கேட்காம 4 அப்புறமும் சுற்றிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அவர் பிரம்மான்னு அர்த்தம். அது அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கும்போது அப்படி கிடையாது, ஒரே இதில் தான் இருக்கும், ஆத்ம உணர்வில் இருக்கும். அப்படிப்பட்டவர் கடைசி பிறவில இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு காட்டுறதுக்காக 4 புறமும் தலை இருக்கும். ஆனால் கையில் சிவஞானம் எப்போ கிடைக்குதுன்னா அந்த மாதிரி விகாரத்தில் மூழ்கி இருக்கும்போது, அசுர குணம் இருக்கும்போது, கீழான நிலை அடையும் போது தான் சிவன் அவருக்குள்ள பிரவேசமாகி அந்த ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பேர் தான் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அது சரி. அடுத்தது அந்த ஷாம் சுந்தருக்கும் அதான் அர்த்தம். கிருஷ்ணர் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார். கிருஷ்ணர் கருப்பாலாம் இருக்க மாட்டார், கருமை நிற கண்ணான்லாம் இவங்க பக்தி மார்க்கத்தில் பாட்டாங்களே தவிர அவர் கிருஷ்ணர் மட்டும் இல்லை, தேவதைகள் எல்லாருமே ரொம்ப அழகாக வெள்ளையாக சூப்பராக இருப்பாங்க. அவங்களே மறுபிறவி எடுத்து கடைசியில் இந்த பிரம்மாவாக ஆகும்பொழுது அது உடம்போடைய கலரும் அந்த கலர் கம்பேர் பண்ணும்போது கருப்பு தான். ஏன்னா அங்கே தேவதைகளை ஃபோட்டோ கூட பிடிக்க முடியாதுன்னு ஒரு இறைவன். அப்போ எவ்வளோ வெள்ளையாக இருப்பாங்க பாருங்கள். கொஞ்சமாக ஸ்லைட்டாவது அந்த சுருக்கம் கருப்பு ஷேடெல்லாம் இருந்தால் தான் ஃபோட்டோவிலே விழும், அங்கே ஃபோட்டோவே விழாதான். அந்த மாதிரி அழகாக இருப்பாங்களாம். அவரே இந்த மாதிரி ஆகிறாரு அந்த ஆத்மாவேன்றது தான் ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே ரகசியம் இருக்குது. இவரே கருப்பாகவும் ஆகிறாரு, இவரும் வெள்ளையாகவும் ஆகிறாரு. அதாவது அதே ஆத்மா வெவ்வேறு சரீரத்தை எடுத்து அப்படி ஆகுது. ஆனால் சிவன் சதா சிவம், எப்பயும் தூய்மையாக இருக்கிறவர் இவர் மட்டும்தான். ஏன்னா கர்ப்பத்தில் வர்றதில்லை, வந்து இந்த நடிப்பில் மாற்றினா அவரும் அழுக்காயிடுவார். அதனால் அவர் வர்றதில்லை. அதனால தான் அன்பே சிவன்றோம். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என் குழந்தைங்க மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சா போதுன்ட்டு அந்த ஆஸ்தியை அடையிறதுக்கான ஞானத்தை இப்போ சொல்லிட்டு போயிடுறாரு. மற்றபடி இறைவன் சொர்க்கத்தில் வர மாட்டார். வந்து நான் என்ன பண்ண போகிறேன்றாரு. ஏன்னா அவருடைய ரோல் இப்பயே முடிஞ்சிச்சு, உங்களுக்கு நடத்துறதோடு சரி. அதுக்கு தகுதியாகிட்டு மறுபடியும் பரந்தாமத்துக்கு போயிட்டு அடுத்த 5000 இறுதியில் தான் வருவார். இதே பிரம்மா தான் சொர்க்கத்தில் முதல் ராஜாவாகும்போது விஷ்ணுவாகிறார். விஷ்ணுன்றது என்னன்னா
ஒருத்தர் கிடையாது. விஷ்ணுன்றது லக்ஷ்மி நாராயணன் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய இணைந்த ரூபம். 2 கை லக்ஷ்மி, 2 கை ராமர், நாராயணனுடையதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பேரே பாருங்க, மகாவிஷ்ணு. இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. விஷ்ணு மட்டும் அப்படி கிடையாது, மகாவிஷ்ணு மகாலட்சுமி அப்படின்வாங்க. இந்த 2 பேருக்கு தான் மகான்னு வரும். மற்றபடி மகாராமர், மகா முருகர், மகா விநாயகர்லாம் வராது. அப்போ என்ன அர்த்தம்னா, அதுவும் அந்த மகாலட்சுமியும் வெறும் லக்ஷ்மி மட்டும் கிடையாது, நாராயணன் லக்ஷ்மியோடைய இணைந்த ரூபம் தான். இதை ஆணா காட்டும்போது மகா விஷ்ணுன்றாங்க, பெண்ணா காட்டும்போது மகாலட்சுமின்றாங்க. ரெண்டும் இணைந்த ரூபம் தான். சரி, அப்போ இந்த பிரம்மாவே தான் சொர்க்கத்தில் முதல் பிறவி எடுக்கும்போது விஷ்ணுவாகிறாரு. அவரே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மூலமாக சிவன் ஞானத்தை சொல்லும்போது இவர் பிரம்மாவாக இருக்கிறார். இவரே இப்போ சரீரத்தை விட்டுட்டாரு, 69லே விட்டுட்டாரு. விட்டும் கூட இந்த ஞானம் வருது. எப்படி வருதுன்னா, அவருடைய சூட்சும உடல், சூட்சும லோகம், நடுவில் ஒரு உலகம் சொன்னாலே அங்கே இருக்கும். ஸோ சிவன் வரும்போது இந்த பிரம்மா உடலில் மட்டும்தான் வர்றார், வேறு எந்த உடல்லையும் வரல. ஸோ அந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி அந்த சூட்சும உடலோட இப்போ தாதின்ட்டு ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க, குல்ஜார் தாதின் பேர், அவங்க உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறாரு. அப்போ இவரு இப்போ இங்கே சாகாரம்னா இந்த ஸ்தூல உடல், எலும்பு சதையினால இந்த உடல்ல இருக்கும்போது இவருடைய பார்ட்டு பிரம்மா. இவரே இப்ப சாகாரத்துல போகும்போது முழுக்க முழுக்க யோகத்திலும் உலக நன்மைக்காகவும் தன்னை 24 மணி நேரம் அனுபவிச்சுட்டு, அப்படி ஒரு யோகம், சதா யோகம். அதனால்தான் இதை பார்த்தீங்கன்னா யோக நிலையிலே காட்டுறாங்க இல்லையா. அப்படி யோகத்துல இருக்கும்போது இவரே சங்கர் பார்ட்டு. மற்றபடி அங்கேயும் இதே உருவத்தில் தான் இருப்பார், இந்த உருவத்தில் இருக்க மாட்டார். ஆனால் இந்த உருவத்தை பக்தி மார்க்கத்தில் உருவாக்கிட்டாங்க. மற்றபடி சங்கர் இதே தான். இது தெரியாமல் பிரம்மகுமாரிலேருந்து ஒரு பார்ட்டு பிரிஞ்சு போய் என்ன சொல்லிட்டாங்க, அழியும் போது சங்கர் இருப்பார் இல்லையா, அதனால சிவன் எங்களுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா அதையும் நம்பி நிறைய பேர் போயிட்டாங்க ஏமாந்து. ஏன்னா இந்த இறைவனுடைய ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்காதனால அவர் பல தடவை சொல்லியிருக்கிறாரு, நான் பிரம்மா உடல்ல மட்டும்தான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, அவர் ஒரு இந்த ஒவ்வொரு தடவை ஞானம் வரும்போது இன்றிலிருந்து 5000 வருடம் முன்னாடி சொர்க்கம் இருந்ததுன்னு உடனே அந்த டைமை வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறது கிடையாது. புதுசாக ஞானம் கேட்குறவங்களுக்கு தான் அப்படி தோணும். கண்டினியூஸாக அவருடைய பாஷையே அப்படி தான் இருக்கும். அது புரிய வைக்கணுன்றதுக்காக, எப்பயும் வர்றதுக்காக. ஆனால் இந்த சங்கர் பார்ட்டியில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஒரு ஞானத்தை எடுத்து ஏதோ ஒரு நாள் 5000 வருடம் முன்னாடி சொன்னதுனால அவர் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இன்னையிலேருந்துனா அப்போ இப்பயே பிறந்திருக்கணும்ல, எனக்குள்ளே இப்போ சிவன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதுவும் இல்லை, அதாவது என்ன, முன்னாடி சொர்க்கம் இருக்கணும் இல்லையா, இதுக்கு முன்னாடியே விஷ்ணு பிறந்துடுவார் அப்படின்னா, நான் தான் அந்த நாராயணன், சங்கமயுக நாராயணன். சங்கமயுகத்திலலாம் நாராயணன் இருக்கவே மாட்டார். அவங்களுக்கு பாவம் இந்த ஞானம் இல்லாதனால அவரு வாயில் வர்றது நானே சிவன் சொல்லிட்டு சொல்கிறதுனால இப்படி உல்ட்டாவாக நம்ப வச்சுன்னு இருக்கிறாரு. நான் சங்கமயுக நாராயணன், எனக்கு தான் சொர்க்கத்தில் பிறகுற நாராயணன் பிறப்பார் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாரு. அடுத்தது அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, எனக்குள்ளேயே தான் இப்போ சிவனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்றார். ஆனால் நான் சங்கர், பிரம்மாவுடைய ரோல் சரீரம் முடிஞ்சவொடனே முடிஞ்சு போச்சு, நான் இப்போ சங்கராக இருக்கிறேன், என் உடம்புல வந்து பேசுகிறேன், சங்கருடைய பார்ட்டே கிடையாது அப்படின்னு இறைவன் பல தடவை சொல்லுவார். இந்த சங்கருன்றது வந்து அந்த யோகத்தில் இருக்கிறனால, ஆக்சுவலாக இது வந்து இந்த 7 நாள் கோர்ஸில் கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, பிரம்மகுமாரிகளே மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த ஞானம் தெரியாததுனால அவங்களும் இதே, இப்போ அந்த சங்கர்ன்றவர் ஒரு மனிதர் தான், அவர் என் மூலமாக இறைவன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருஷ்டி கொடுக்கறதுல தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும், நானும் திருஷ்டி கொடுக்குறோம் பாருன்ட்டு கொடுத்துன்னு இருக்கிறாரு. ஆனால் இந்த அடிப்படை ஞானத்தை அவங்க சொல்கிறதில்ல. அவர் வந்து புதுசாகவும் எந்த ஞானமும் சொல்கிறதில்ல. இவர் சரீரத்தில் இருக்கும்போது இறைவன் என்னென்னலாம் பேசினாரோ அதுக்கு இவர் விளக்கம் கொடுக்குறாராம். அப்போ இறைவன் இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு அவருக்கே விளக்கம் தெரியலன்ட்டு இப்போ மறுபடியும் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாரா? இல்லையா? இறைவன் அவரே தெளிவாக தான் சொல்லுவார், அதுக்கு ஒன்றும் விளக்கம்லாம் கொடுக்க தேவையில்ல. அவர் கீதையில் இது இருக்குன்னு தான் இறைவன் சொல்லுவார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கீதையில் இத்தனாவது அதிகாரத்தில் இத்தனாவது இதில் இருக்குது அப்படின்னு சங்கர் இப்போ சொல்லின்னு இருக்காங்களே, சங்கர் பார்ட்டி அவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க. இறைவன் அப்படியெல்லாம் போய் இறைவனே சொல்லுவார், நான் எந்த வேத புஸ்தத்தையும் படித்தது கிடையாது, நான் வேதத்துடைய சாரத்தை சொல்கிறேன்னு தான் சொல்லுவாரே தவிர, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல வருது, இந்த நம்பரில் இருக்கிறதுன்றதெல்லாம் என்ன மாதிரி ஆள் தான் சொல்லுவாங்க, இறைவன் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து சிவனை வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா பைபிளில் இத்தனாவது இடத்துல இருக்குது, இயேசு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து சிவன் அப்படின்னு என்ன மாதிரி ஒருத்தர் இது பேர் ஞான சிந்தனை. இந்த ஞான சிந்தனை பண்ணிட்டு சொல்கிறதை சிவனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆரம்பத்தில்
ஒரு சில நியமங்கள் இருக்குது, அந்த நியமங்களை மீறக்கூடாது. அவர் சில நியமங்களை மீறினதுனால இன்னும் என்னென்னா எடுத்த உடனே இது யாருக்கும் புரியாது. அப்போ குழந்தைத்தனமாக நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், பிரம்மகுமாரிகள்னால் அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணுன்ட்டு சக்தியை தான் கொடுத்துட்ருப்போம். அவங்களுக்கு திரும்ப திரும்ப பதிலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா சொல்லினே இருந்தால் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரி நீங்கள் போங்க, அப்புறமா வாங்க, உங்களுக்கு நிச்சய புத்தி வந்தப்போ வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி தான் இவர் சங்கர், அவர் பேர் வீரேந்தரோ ஏதோ, அவர் முதல்ல தாதி பிரகாஷ்மணி தாதி இருக்கும்போது அவங்க தலைமையாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க கம்முன்னு இருந்திருக்கிறாங்க. இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார், அகங்காரத்தில் நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்குமே அவங்களுக்கு பதில் தெரியல. ஏன்னா இவர் வேதம்லாம் படிப்பாராம். மனிதர்கள் எதனா வேதத்தை படித்தாலே அகங்காரம் தான் வரும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே புரியல. இன்றைக்கும் அந்த சைட்டில் அப்படி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி போட்டிருக்கோம், எதுவுமே புரியல, எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ட்டாங்க நாங்கள் கேட்ட கேள்விக்கு. அப்புறம் அப்படியே போனால் அவங்க வந்து நீங்கள் இதுக்கு பிரம்மகுமாரி சென்டருக்கெலாம் வரவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு சில நியமங்களை மீறும்போது தான் அது மாதிரி பேன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவரை கொடுத்துட்டு கோச்சிட்டு போனவர். அவர் கோச்சிட்டு போனப்புறம் ஒரு பிரம்மபாபா சரீரம் 1969 விட்டார். அவர் 1976 திடீர்னு ஒரு வாணி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இந்த வாணியில் இப்படி சொல்லியிருக்குது இல்லையா, இப்போ சிவன் என் உடம்புல இருந்து வராரு, பிரம்மாவுடைய பார்ட்டு அதோட முடிஞ்சு போச்சு, இப்போ சங்கரோடைய பார்ட்டு ஆரம்பிச்சிச்சு, அழியும் போது சங்கர் இருப்பார் இல்லையா, அதனால சங்கர் மூலமாக இப்போ ஞானம் சொல்கிறாரு. சங்கர் அழிவுக்கு நிமித்தம், சங்கர் மூலமாக அழிக்க தான் செய்வாங்க. சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு தான் ஞானம் சொல்லணும். படைக்கும் கடவுள் பிரம்மானா பிரம்மா மூலமாக தான் ஞானம் சொல்லுவார் இல்லையா. இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாதனால ஒரு மிகப்பெரிய கூட்டம் இவங்களால் ஏமாந்துட்டு இருக்குது. அவங்கள பற்றி கருணைப்படுறதை தவிர எதுவும் இல்லை. அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் வந்து பிரம்மகுமார் கரெக்டான கேள்வியாகவும் இருக்காது, பதிலாகவும் இருக்காது. இருந்தாலும் இந்த புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்கள குழப்பி தப்பான வழியில் அழைச்சிட்டு போயிடும். அப்படி குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் முதல் 7 நாள் கோர்ஸில் இதையும் சேர்த்து சொல்கிறேன். பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸ் கொடுக்கும்போதே சங்கர் பார்ட்டி வந்து விதண்டாவாத கேள்வி கேட்குறாங்கன்ட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தையே மூடியும் வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த படம் தான். இன்னும் கேட்டிங்கன்னா யோகாவே நான் இதை வச்சு தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுவோம்னா, நிறைய யோகா இருக்குது. அதில் ஒரு டெக்னிக்கு மேலே ஒளிப்புள்ளி, அதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கீழே நாம் இந்த அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருடைய ஒளி வருது அப்படின்னே நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் யோகா பண்ணணுன்னா இந்த அலங்காரத்துக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு தான் சங்கர் ஆகிறார். இப்போ இந்த அலங்காரத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு இந்து தெய்வங்கள் கையில் இருக்கிற ஆயுதமும் வன்முறைக்கானது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சாட்சாத்காரத்தை பார்த்து அவங்க கதை எழுதிட்டாங்க. இங்கே வதம் செஞ்சாங்க. அவங்க எந்த அசுரனையும் அழிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல அசுரர்கள் இருக்க மாட்டாங்க. அசுரர்கள் இருக்கிற உலகத்தில் தேவதையும் வரமாட்டாங்க. தேவதை இருக்கிற சொர்க்கத்துக்கு அசுரர்களும் போக மாட்டாங்க. ஏன்னா அசுரர்கள் நரகத்தில் இருப்பாங்க, தேவதைகள் அங்கே இருப்பாங்க. சங்கமயுகத்தில் தான் 2 பேருமே இருப்பாங்க. ஏன்னா அசுரர்கள் நரகம், அதாவது நமக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை எழித்து தெய்வீக குணத்தை உள்ளே போடுற அந்த போராட்டம் நடக்கும். இங்கே நடக்கிற சண்டையை தான் அங்கே ஏதோ மனிதர்களுக்குள்ளே நடக்கிற சண்டை மாதிரி எழுதிட்டாங்க பக்தியில். சரி, இதுக்கு ஒவ்வொரு ஆயுதத்துக்கு பின்னாடி ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் சண்டைக்கு போடுற ஆயுதம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது தப்பு இல்லை, பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சண்டைக்கு போடுறவங்க கையில் எதுக்கு தாமரை வச்சுருக்குறாங்க? ஒரு கையில் தாமரை வச்சு யாராவது அடிக்க முடியுமா? இன்னொன்று என்னென்னா, ஒரு கை இப்படி இருக்கும், வாழ்த்திட்டு இருக்கும். சண்டைக்கு போடுறவங்க எதிரியை வாழ்த்திட்டா இருப்பாங்க. சரி, அப்போ உண்மையிலே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவே பார்த்தீங்கன்னா 4 கை மகாவிஷ்ணு, மகாலட்சுமி கையில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் அர்த்தம் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா சக்கரம் இருக்குதுல்ல, இந்த சக்கரம் என்னென்னா அந்த ஸ்வதர்ஷன சக்கரம் சொன்னேனே, கல்ப சக்கரம், 5000 வருட சக்கரம். அதில் பாதி நான் தேவதையாக இருந்த முதல் பாதி, அடுத்தது மனிதனாக வந்துட்ட மாயாவசப்பட்டு, இப்போ மீண்டும் இறைவன் என்னை பிரம்மகுமார் குமாரியாக்கி பிராமணனாக்கி இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் தேவதையாக்குறாருன்னும், இப்படி தேவதையாக்குறதுக்கு என்னென்ன தகுதி, என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உயர்ந்த வழி சொல்கிறார். அதுதான் ஸ்ரீமத். ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. அதுதான் தினம் தினம் வாணியில் படிக்கிறது பிரம்மகுமாரி சென்டரில். அது ஒரு சொன்ன அந்த ஞானத்தையே சதா மனசில் சுழட்டிகிட்டே இருக்கிறது, புத்தியில் சுழட்டிகிட்டே இருக்கிறது. அதுதான் இந்த சக்கரத்தை சுழட்டிகிட்டே இருக்குது. இதுலேயே நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா வீணான எண்ணம் உங்களுக்கு வராது. வீணான எண்ணம் வந்தால் தான் விகார எண்ணம் வரும், விகார எண்ணம் வந்தால் தான் துக்கம் வரும். அப்போ அதுக்கு புத்திக்கு வேலை கொடுக்காம இருந்தால் தான் அதெல்லாம் வந்துடும். ஸோ சதா இதிலே பிஸியாக இருந்தீங்கன்னா வராது அப்படின்றது ஒரு யோக யுக்தி. ஸோ இது யோகத்தை குறிக்கிறதுக்காக. இந்த கையில் சங்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில தேவதைகள் கையில் சங்குக்கு பதிலாக குடுக்க இருக்கும், உடுக்க இல்லையா.
ரெண்டுமே சத்தத்தை எழுப்பும். சத்தத்தை எதுக்கு எழுப்பும்? ஏதோ ஒன்றுத்த சொல்லணும் தான் தண்டோரப்பட்டு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சங்கொலி எது எழுப்பும்னா, மனிதனாக இருக்கிற நம்மளை மீண்டும் தேவதையாக்க, மீண்டும் இந்த கல்பத்தின் இறுதியில் இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை உலகம் ஃபுல்லாக சங்கொலியாக எழுப்புகிற அந்த சேவையில் பிஸியாக இருந்தாலும் உங்களை வீணான எண்ணங்கள் டிஸ்டர்ப் பண்ணாது, மாயா உங்ககிட்ட வராது, ஆத்ம உணர்வு வந்துடும், சரீர உணர்வு மேலோங்காது அப்படின்ற ரகசியம். அப்போ இந்த யோகத்திலையும் இந்த சேவையிலும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா இது ஞான யோகம். ஞானமும் யோகமும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்குது. இங்கே இந்த சேவை, இந்த ரெண்டுத்துலேயும் பிஸியாக இருந்தாலே மாயா உங்ககிட்ட வராது. ஏன்னா புத்திக்கு சொல்லுவாங்களே, ஐடில் மைண்ட் இஸ் சாத்தான்ஸ் ஒர்க்ஷாப் அப்படின்வாங்க இல்லையா, சாத்தானின் கல்லறையே சோம்பலான மனம் தான் அப்படின்வாங்களே. அப்படி சோம்பல் இல்லாமல் சதா இந்த ஞாபகமே. இன்னும் கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஆத்மாவாக பார்க்கறது புத்தியின் மூலமாக பார்க்குறீங்கன்னா அப்பயே நீங்கள் புத்திக்கு வேலை கொடுக்குறீங்க. ஸோ அப்படி புத்திக்கு ஃபுல் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக பழைய சமஸ்காரம் உள்ளே வராமல் எரிச்சிடுறீங்க. இன்னொரு கையில் தாமரை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு இருந்தாலே துக்கம் வராது, இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரம் வரும். இன்றைக்கி சங்கர் பார்ட்டியில் அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த அகங்காரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, செய்யறது எதுவுமே நான் கிடையாது, இறைவன், நான் வெறும் கருவி தான் அப்படின்னா அதோடைய பலனையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்போ அப்படி நீங்கள் விலகி இருக்கிறது. தாமரை மலர் எப்படி சேத்துல இருந்தாலும் இலையில கூட தண்ணி படாது, ஆனால் இலை தண்ணி மேலே இருக்கும், அதாவது தண்ணியில் பட்டு இருக்கும், இருந்தாலும் ஒட்டாது அதில். ஆனால் தாமரை அதுக்கும் மேலே தலை தூக்கிட்டு மேலே இருக்கும். அது மாதிரி நீங்கள் கலியுக சேத்துல இருந்தாலும் உங்களுடைய புத்தி சதா சொர்க்கத்தை உருவாக்கி கொடுக்குற அந்த தந்தையையுமே சதா நினைவில் இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் செய்கிற காரியத்தை ஃபுல்லாக சிவார்ப்பணம், அதாவது இதை நான் உங்களுக்காக தான் செய்கிறேன் பாபா, இதனால் இதோடைய பலனை நான் இந்த மனிதர்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா துக்கம்தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ உங்கள் குடும்பத்து உறவினர்களாக இருந்தாலும் குடும்பத்து அங்கத்தினராக இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஆத்மான்ற ஞானம் வந்ததுக்கப்புறம் கர்ம கணக்குனால இது வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு செய்கிற சேவையை நான் இறை சேவையாக நினைச்சு செய்கிறேன், இவங்ககிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா கண்டிப்பாக துக்கம் வராது. அடுத்தது, இறைவனுடைய நினைவிலே செய்கிறதுனால இதோடைய பலன் இறைவன் கொடுப்பார் 2500 வருடத்துக்கு. ஸோ பலன் இல்லாமல் போகாது, இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது, கருவியாக இருக்கணும், அதுதான் சரி. அடுத்தது, சரி இப்போ எதிர்பார்த்தா கிடைக்காதானா? கிடைக்கும். உங்களை பாராட்டணும், நீங்கள் சேவைக்குன்னா கிடைக்கும். ஆனால் அது கிடைச்ச அடுத்த செகண்டே என்ன ஆகிடும், நீங்கள் சந்தோஷம் அடைஞ்ச அடுத்த செகண்டே அதோடைய பலன் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஒரு பிறவி பெருசா 21 பிறவி சொர்க்கம், அதாவது 2500 வருடம் பெருதான்னு யோசிச்சுட்டு அந்த பலனை நீங்கள் இப்போ ருசிக்காமல் விட்டாதான் அது பழுத்து கனியாக 2500 வருடம் அதோடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அடுத்தது, இந்த கடாயுதம் பார்த்தீங்கன்னா இந்த 3 அலங்காரமும் ஸ்டெடியாக இருக்குதான்னு எப்பயும் நீங்கள் செக் பண்ணி, இந்த 3 அலங்காரமும் உங்கள் புத்தினால் பிடிக்க வேண்டிய விஷயம். அங்கே யாரும் சொர்க்கத்தில் இந்த மாதிரி 4 கை உள்ளவங்களாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மள மாதிரி 2 கை 2 கால் தான் இருக்கும். இது புத்தினால் இருக்கிறத காட்டுறது எப்படின்னு தெரியாதனால அது பக்தியின் அந்த நாடகத்தில் அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்குது, கையில் காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க. இந்த கடாயுதம் என்னென்னா, மாயாவை வெற்றி அடைந்த தேக உணர்வு மேலோங்க விடாமல், தேக உணர்வின் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் மூலமாக மாயா உங்களுக்கு துக்கம் கொடுக்க விடாமல் இந்த 3 அலங்காரத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலே அது உங்ககிட்ட நெருங்காது, துக்கமே உங்களுக்கு வராது, மாயா உங்கள் காலுக்கு அடியில் இருக்கும். அப்படின்றதுனால தான் சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ இந்த கடாயுதத்தை எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது, எடுத்து நீங்கள் சண்டை போடவே தேவை, ஆட்டோமேட்டிக்காக அது சரண்டர் ஆகிடும். ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிற இந்த யோகத்தில் இருந்தீங்கன்னா. அதனால தான் இவருடைய கை இப்படி இருக்குது. இதுதான் இந்த யோக ரகசியம். இதே மகாலட்சுமி கையில் பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கும் 2 கையிலையும், ஒரு கை வாழ்த்திட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய நன்மைக்காக இவங்களும் பாபா குழந்தையாகணும், இவங்களும் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற சுப பாவனை வைக்கிறது, எல்லோரையும் விசேஷ ஆத்மாவை பார்க்கறது. இன்னொரு கையில் என்னென்னா, அந்த குடத்தை தங்க காசு கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, செல்வம். அதாவது என்னென்னா, இங்கே இந்த பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்கறது, இறைவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம் என்னென்னா சர்வ குணங்களும் தெய்வீக குணங்களும் சர்வ சக்திகளும் தெய்வீக சக்திகள், அஷ்ட சக்திகள் இருக்கும். அந்த சக்திகளை மக்களுக்கு கொடுத்து இறைவனுடைய குழந்தையாக்கி அவங்களையும் இந்த பொக்கிஷத்துக்கு அதிகாரி ஆக்குறது, இதுலேயே சதா பிஸியாக இருக்கிறது. ஸோ இந்த ஆயுதங்கள் தான் இந்து தெய்வங்கள் கையில் இருக்கிற அத்தனை ஆயுதங்களுடைய பொருள். மற்றபடி அது வன்முறையை தூண்டுவது கிடையாது. சரி,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் வந்தால் போதாது, ராஜாவாகணும். அதுக்காக பிரம்மகுமாரி சென்டரில் அவசியம் இந்த ஞானத்தை வந்து முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சந்தேக புத்தியோடையாச்சும் ஒரு 2 மாதம் உட்காருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சங்கர் பார்ட்டி அதில் என்ன மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னா, இறைவன் பிரம்ம பாபா சரீரத்தில் இருக்கும்பொழுது இவர் வந்து சரீரதாரியா இந்த பூமியில் இருக்கும்போது கொடுத்த ஞானத்தை விட இப்போ அவ்யக்தமாயிட்டார். அவ்யக்தம்னா சூட்சும உடலுக்கு போகிறது இல்லையா, மேலே இந்த சரீரத்தை விட்டு சூட்சும ஒளி உடல் அங்கே இருக்கிறாரு. அந்த உடலை எடுத்துகிட்டு இப்போ வந்து கொடுக்குற ஞானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும். என்ன அட்வான்ஸ்னா, அப்படி உங்களுடைய சுய மாற்றம் எப்படியெல்லாம் மாற்றம் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்யக்தவாணின்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் படிப்பாங்க. அந்த அவ்யக்தவாணி சங்கர் பார்ட்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வெறும் பிரம்ம பாபா மட்டும் வந்து பேசுகிறாருன்ட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் யோசிச்சு பாருங்க, இவர் தான் வந்து விஷ்ணுவா பிறப்பாருன்னு பல தடவை சொல்லிட்டாரு. இவருடைய இந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய கடைசி பிறவியில தான் இவர் பிரம்மாவா இருக்கிறாரு. ஸோ இவருடைய சரீரத்தில் தான் வரேன், இவர் தான் முதல்ல இந்த கடைசி பிறவியில் இருக்கிற இவர் தான் முதல் பிறவியில் எடுப்பாருன்ட்டார். இப்போ சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எப்படி லட்சுமி நாராயணன் ஆக முடியும்? அவர் என்ன சொல்லிக்கிறார், நான் சங்கர்ன்றாரு, நானே லட்சுமி நாராயணன்றாரு. எந்த அளவுக்கு உல்டாவா போய் சுத்தமாக ஞானமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்க அட்வான்ஸ் ஞானம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன அட்வான்ஸ் ஞானம்னா இந்த உல்டா ஞானம் தான். இவர் வந்து லக்ஷ்மி நாராயணா பிறக்கிறான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதில் வேற அவங்க கேள்வி கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பிரம்ம பாபா வரமாட்டாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் எங்கள் கிட்ட வருவீங்கன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பிரம்ம பாபா வரமாட்டாருன்னு எங்களுக்கே தெரியும். ஏன்னா பிரம்ம பாபா தான் ஸ்ரீகிருஷ்ணராக சரீரம் எடுக்கணும் இல்லையா, அவர் பிறவி எடுத்துட்டாருன்னா அது நின்றுடும், அப்போ வரமாட்டார் தான். அது எல்லாருக்குமே தான் தெரியும். அப்போ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க வந்து இதை ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஞானம் இன்னொன்று என்னென்னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த யஜ்யத்தை வளர்த்துருக்குறாங்க. எல்லாம் ஒரு 8 வயசு 10 வயசு அது மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களாக போனாங்க. இப்போ இருக்கிறவங்க தாதிங்கன்னா வயதான சகோதரிகள். அப்படி இருந்து 400 பேரை இவர் இல்லையா, இவர் வைர வியாபாரியாக இருந்தார். இறைவனுடைய சாட்சாத்காரம் இவருக்கு தெரியுது. அதாவது மகாவிஷ்ணுவா இவருக்கு தெரியும் போது அந்த குரல் சொல்லுது, நீ தான் நான் தான் அது, மறுபடியும் நீ நானாக மாறப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சிவன் கொடுக்குற சாட்சாத்காரம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை கொடுத்து இறைவன் இவருக்குள்ள வரது சிவன் தான் தெரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை சொல்கிறாரு. அப்போ ஆரம்ப காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை கேட்டு யாருக்கும் நிச்சய புத்தி வராது இல்லையா. அப்போ இவரை பார்த்தாலே உடனடியாக அவங்களுடைய ஆத்மா உடலை விட்டு மேலே போய் சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி அந்த சாட்சாத்கார உலகம் அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து டக்குன்னு நிச்சய புத்தி வரும். அப்படி தான் சிவன் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரிலாம் இப்போ சங்கர் மூலமாக வந்து சிவன் யார் மூலயமா அப்படியெல்லாம் யாருக்கும் அனுபவம் ஆகுறதில்ல. இந்த ஞானத்தை குழப்பறதுல மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி இவர் மூலமாக கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து அந்த 400 பண்ணி அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது, கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேற போயிடுச்சு. அப்போ ஏன் அப்படின்னா, அப்போ 1936லலாம் பெண்கள் வீட்டை விட்டு வர்றது பெரிய கஷ்டம் இல்லையா. அப்போ எல்லோரும் குடும்பத்தை விட்டு இங்கே இறைவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு வந்தது பொறுக்காமல் நிறைய பேர் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவருடைய 33 கோடி மதிப்புள்ள சொத்தை ஃபுல்லாக அப்படியே விற்று யஜ்யம்னா இந்த ஆர்கனைசேஷன் இதை உருவாக்கி பெருசாக உருவாக்கிட்டு போகிறாரு. போய் சரீரம் விடும்போது இன்னொரு தாதி கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான் இவர் போகிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது நாடகப்படி அது இன்னொருத்தர் உடம்புல வந்து அந்த ஞானம் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சந்தேக புத்தி வர்றது, அதான் இறைவன் மேலே கொஞ்சம் கூட சந்தேக புத்தியே வரக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான ஞானம். ஏன்னா இறைவனை கடைசி வரையும் பார்க்க முடியாது, நேராக இந்த கண்ணால் பார்க்கவே முடியாது. ஞானத்தை வைத்து தான் அடையாளம் கொண்டுக்கும். முதலே அவர் நம்மளை குழந்தையா தேர்ந்தெடுக்கிறாருனாலே அப்போவே தெரிஞ்சிடும் அப்பான்னு. இன்னுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமிர்த வேலை ஏந்திரிக்கணும்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுப்பியும் விடுவார். ஸோ இப்படி ஒரு வினாடி, அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் டக்குன்னு நடக்கவும் செய்யும். இவ்வளவு நிச்சய புத்தி வந்தும் இது வந்து மாயா சங்கர் பார்ட்டி இது மாதிரி நிறையா வரும். இது மட்டும் இல்லை, நிறையா வரும். இந்த மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மாயாவின் வசப்பட்டு போயிடுறீங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், அந்த ஞானம் சரியா இல்லாததுனாலையும் ஒரு பிரம்மாவின் மூலமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு யஜ்யத்தை வளர்த்தவங்க கிட்ட சிவன் வருவாரா,
இது எங்களுக்கு பிடிக்கல, இதை நான் அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால ஒருத்தர் வெளியே போய் சங்கர் பார்ட்டின்னு ஆரம்பிச்சா அவர்கிட்ட போவாரா சிவன் அப்படின்னு நீங்கள் முதல்ல யோசிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் வளர்த்துட்டு இவங்களுக்கு எதிராக போய் சிவன் போய் அவங்க உடம்புல போய் சொல்லுவாரா? இன்னொன்று, இப்போ என்ன சொல்கிறாரு பிரம்மா பாபா, அங்கே பார்த்தீங்கன்னா பாப் தாதா நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம் தான், இவர் சரீரத்தில் இருக்கும்போதும் இறைவன் சொன்னார், இப்பயுமே இறைவன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் தான் விஷ்ணுவா வர்றாருன்னா இவர் தான் நம்பர் 1 பார்ட் பண்ணுறாரு இல்லையா? இப்போ பிரம்மா மட்டும்தான் அந்த தாதி உடம்புல வராங்க, சிவன் வரல, சிவன் என்கிட்ட வந்தார், நான் தான் இப்போ பிரம்மா அப்படி, அதாவது பிரம்மான்னு அவர் சொல்ல, அவர் தான் பிரஜாபிதாவாம், அதாவது பிரஜாபிதா சங்கராம். பிரஜாபிதா பிரம்மான் தான் வேதத்திலே இருக்கும், உபநிடத்தில் பார்த்தீங்களா பிரஜாபிதா பிரம்மான் தான் இருக்கும், பிரஜாபிதா சங்கர்லாம் இருக்காது. அவரு யாரும் வேதம் படிக்கல, நம்ம சொல்கிறதான் நம்ப போகிறாங்க அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு விட்டுன்னு இருக்கிறாரு. அப்படி போய் அப்போ என்ன ஆகுன்னா, சிவன் வேற இடத்துல வர்றாருன்னா பிரம்மா வந்து நான் தான் சிவன் சொல்கிறாருன்னா அப்போ சிவனுக்கு எதிராக இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி எதிராக பண்ணுறவர் எப்படி விஷ்ணுவா பிறப்பார் இல்லையா? சிவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் விஷ்ணுவா பிறக்க முடியும், அது இவர் மட்டும்தான் பிறக்க முடியும்னு அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. யார் முதல் பிறவியில் விஷ்ணுவா இருந்தாரோ அவர் தான், அவருடைய கடைசி பிறவியில் தான் நான் ஜென்மமாகிறேன், வேற யார் பிறவிலும் வரலன்றார். சரி, இவர் தான் விஷ்ணு, இவர் தான் இதாகிறாருன்னா அப்போ இவர் யார்? இவர் உடம்புல, அதாவது இவரே தான் சங்கர்ன்றது உண்மையான ஞானம். அவர் என்ன சொல்லிட்டு சங்கரன் நாங்கள் வேற ஒருத்தர் இருக்குன்றாரு. சரி, அப்போ அவர் யார்? அவர் என்னவா பிறப்பார்? அவர் உடம்புல ஏன் சிவன் வரணும்? இவர் உடம்புல ஏன் சிவன் வரணும்னு சொல்லிட்டாரு. இவர் தான் முதல் பிரிவில் கடைசி கீழான நிலைக்கு இருக்கிறாரு. மீண்டும் இந்த ஞானத்தை இவருக்கு கொடுத்து இவர் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்து இவர் மீண்டும் முதல் பதவி அடையணுன்றதுக்காக இவர் உடம்புல வரன்றாரு. சங்கர்னா யாருன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரு பார்ட்டே கிடையாது. அது உண்மையிலே சங்கர்ன்ற பார்த்து கடைசியில் ஒருத்தங்க இவர் அந்த யோக பலம் இவர் மட்டும் கிடையாது, நாம் எல்லோரும் பிரம்மகுமாரிகள் அனைவரும் யோக பலம் முழுக்க முழுக்க இறைவன் நினைவு உலகில் பற்று ஃபுல்லுத்தையும் விட்டு தேக உணர்வை விட்டு சூட்சும பற்றையும் விட்டு முழுக்க முழுக்க இறை சிந்தனையில் இருக்கும்போது இந்த சயின்டிஸ்ட் பாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். என்ன ஏற்படும்னா போட்டுடலாம் பாம் அப்படின்னு. அதுதான் இந்த சங்கர். அப்போ சங்கர்னு ஒருத்தர் கிடையாது. அப்படி சங்கர்னு நீங்கள் வச்சுக்கணும்னா அந்த சயின்டிஸ்ட்டை உலகத்தை அழிக்கிறவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அப்படி தான் இறைவன் கொடுக்குறார் ஞானம். ஆனால் அவங்க இதை மாற்றி, அதாவது பிரம்மகுமாரி சென்டருக்கு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற வெறி அவருக்கு வந்துடுச்சு. நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது, அது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி வரும். ஏன்னா எல்லா பிரம்மகுமாரி சென்டருமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு சில குரூப் போகும் தான். அந்த மாதிரி போய் வந்த குரூப்பு பின்னாடி போய் முதல்ல சிவன் வருவாரா? அவர் பின்னாடி போனால் நமக்கு வருமா? கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தேவதைகளாக சாட்சாத்காரம் ஆகும்போது அவங்க கடைசி நேரத்தில் நேரில் பார்த்தா தான் வருவன்ட்டு வருவாங்க. அப்போ இந்த ஞானத்தை சரியாக உள்ளே போடாததுனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டம் வருது. அப்படி அவங்க நஷ்டம் அடையக்கூடாதுன்ற இரக்க மனப்பான்மையோடு தான் இந்த 7 நாள் கோர்ஸில் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓம் சாந்தி.